தொடக்க கால எழுச்சி இதோடைய லாஸ்ட் டாபிக் பார்க்க போறோம். அதுதான் பெரும் புரட்சி, கிரேட் ரிவோல்ட். இதற்கு ஏன் கிரேட்னு வருது? அப்ப கிரேட்னா ஏதோ பெருசா செஞ்சிருக்காங்க அப்படின்றதான் தெரிய வருது. கரெக்டா? அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த புரட்சிகள் எல்லாமே லோக்கலைஸ்டா நடந்தது. லோக்கலைஸ்ட்னா அங்கங்க. இப்ப மலபார் புரட்சினா மலபார்ல மட்டும் தான் நடந்துச்சு. அது வேற எங்கேயும் பெருசா பரவல. சரியா? பரவ ட்ரை பண்ணாங்க. இப்ப நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பாளையக்கார புரட்சி எல்லாத்தையும் திரட்டி பெரிய அளவுல ஒரு செய்யலாம்னு பார்த்தாங்க. ஆனா முடியல. சரியா? ஆங்காங்கே அவரவர்கள் செய்த புரட்சிகளை ஆங்கிலேயர்கள் ஆங்காங்கே அடக்குனாங்க. பைக்கா புரட்சி என்ன நம்ம படிக்கும் போது எப்படி படிச்சோம்? இந்த புரட்சி எங்க நடந்துச்சு? அப்பதான் படிச்சோம். அப்ப எந்த புரட்சியுமே பரவல, இந்திய அளவுல நடக்கல. சரிதானே? அப்போ காரணம் என்ன? கிரேட் ரிவோல்ட்ங்கிறது பெரிய லெவல்ல நடந்தது. எங்க நடந்தது? நார்த் இந்தியா ஃபுல்லா நடந்துச்சு. நார்த் இந்தியா ஃபுல்லா நடந்துச்சு. சரி, அதனால இந்த கிரேட்னு சொல்லலாமா? அது மட்டும் தானா அப்படின்னா அப்படி கிடையாது. இன்னொரு காரணம் என்ன? why it is called great? because இன்னொரு விஷயம்னா இதுக்கு காரணம் பல. there are several reasons. ஒரு ரீசனுக்காக கிடையாது. என்ன கிடையாது? ஒரு ரீசனுக்காக கிடையாது. என்னென்ன ரீசன் சார் அப்படின்னா, இது ஒரு சிப்பாய் புரட்சியும், இது சிப்பாய் புரட்சி. ஏன்னா சிப்பாய்கள் தான் இதை ஆரம்பிச்சாங்க. சரியா? அப்ப வெள்ளூர் கழகம் மாதிரி இது ஒரு சிப்பாய் புரட்சி. சரி, வேற என்ன? நாடை இழந்த அரசர்கள், நாட்டை இழந்த அரசர்களும் புரட்சி செஞ்சாங்க. அப்ப இது ஒரு மக்கள் புரட்சியா? சிவிலியன் ரிவோல்ட்டா? சரி, அப்புறம் விவசாயிகளும் இந்த புரட்சியில் கலந்து கொண்டார்கள். அப்போ இது ஒரு பெசன்ட் ரிவோல்ட்டும் கூடவா? சொல்ல விளங்குதா? அப்போ இது மூணுமே அது தனி கிடையாது. சரி, இது ஒரு விவசாய புரட்சியா அப்படி சொல்லிட முடியாது. அப்ப மக்கள் புரட்சியா அப்படி சொல்ல முடியாது. சரி, அப்ப சிப்பாய் கழகம் அப்படி சொல்ல முடியாது. அப்ப என்ன? எல்லாமே எல்லாருமே பங்கேற்றாங்க. அதனால இதுக்கு பேர் என்ன? கிரேட், பெரும் புரட்சி. சரி, வேற என்ன காரணத்துக்காக பெரும் புரட்சின்னு சொல்லலாம்னா, இதுக்கு முன்னாடி நடந்த புரட்சி எதுவுமே அந்த பர்டிகுலர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டாங்க. உதாரணத்துக்கு பாபனா புரட்சி என்ன பண்ணாங்க? அவங்க நீதி அரசர் ஜட்ஜு கிட்ட போயிட்டு கேட்டதுனால அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? வங்காள குத்தகை சட்டம் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் பைக்கா புரட்சி என்ன பண்ணாங்க? பைக்கா புரட்சி தோத்து போயிருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த மக்களுக்கு அதை சரி பண்ணி கொடுத்தாங்க. சரியா? அதுக்கு இந்த மாதிரி அங்கங்க நடந்த பிரச்சனை தான். ஆனா எதுவுமே வெள்ளக்காரனை அவனுடைய ஆதிக்கத்திலிருந்து ரிமூவ் பண்ணல. எதுவுமே என்ன பண்ணல? வெள்ளக்காரனை அவனுடைய ஆதிக்கத்திலிருந்து ரிமூவ் பண்ணல. ஆனா இந்த புரட்சி இது வெற்றியா தோல்வியானா? இது பெரிய தோல்வி. பெரும் புரட்சி பெரிய தோல்வி. இது வந்து ஆக்சுவலா பெரும் புரட்சி என்னது? இட்ஸ் a கிரேட் ஃபெயிலியர் ஆக்சுவலி. இது பெரும் தோல்வி. காரணம், இதுல யாரெல்லாம் கலந்துட்டாங்களோ அவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டாங்க. எல்லாருமே அவுட். அப்புறம் ஏன் சார் இதை போய் கிரேட்னு சொல்றீங்க அப்படின்னா, எல்லாரும் தோத்து போயிருந்தாலும் செத்து போயிருந்தாலும் கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வந்தது. கம்பெனிஸ் ரூல முடிவு கொண்டாந்துட்டாங்க. சரி, ஏன் எப்படி முடிவு வந்துச்சு? அது தோத்து போயிருச்சு. அப்ப எப்படி அது ஒரு நம்ம வெற்றியை கருத முடியும்னா, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வரலாறு. என்ன வரலாறுனா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த டாபிக்ல ஆரம்பிக்கும் போது, இப்போ நீங்க இமேஜின் கற்பனை செய்யுங்க. என்ன? ஒரு ரிலையன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆப்பிரிக்காவுக்கு போகுது. அந்த இடத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை கட்டுப்படுத்தி வியாபாரம் வாணிபம் செஞ்சு அங்க உட்காந்துருச்சு. அப்போ பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனாங்க. மோடி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் அங்க வியாபாரம் செஞ்சு ஒரு 100 வருஷம் ஆப்பிரிக்காவை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தர் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன புரட்சியை அந்த ரிலையன்ஸ் கம்பெனியை அடக்கிருச்சு. கடைசியா செஞ்ச புரட்சி, சரியா, அவங்க அது வந்து எனது ரிலையன்ஸ் கம்பெனியை அதிரும் வகையில நடந்த பெரிய புரட்சினால அதையும் அடக்கிருச்சு. அதையும் அந்த ரிலையன்ஸ் கம்பெனி அடக்கிருச்சு. இருந்தாலும் இப்ப இவ்வளவு பெரிய புரட்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே, எதனால இப்படி ஒரு அப்படின்னு சொல்லிட்டு மோடி என்ன பண்றாரு? சரி, இதுக்கப்புறம் உனக்கு அங்க செய்யறதுக்கு பர்மிஷன் கிடையாது, அதனால நீ வீட்டுக்கு கிளம்பி வா சொல்லிட்டேன். உங்களுக்கு புரியுதா? சரி, இது கதையை விட்டுருங்க. அது கதை, இது இமேஜின் பண்ண சொன்னேன். நான் இங்க ரியலா நடந்துச்சுன்னு பார்த்தோம். சரியா? ரைட். முதல்ல கிழக்கிந்திய கம்பெனிக்கு பர்மிஷன் 1600 கிடைச்சது. யாரு கொடுத்தாங்க? குயின் எலிசபெத் கொடுத்தாங்க. சரியா? இது ஒரு 24 டைரக்டரோட ஆளுநர்களுடன் 24 டைரக்டருடன் ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு டைரக்டரும் அவங்களுக்கான கவர்னரை சூஸ் பண்ணி ஆளுநர் மூலியமாக கவர்னர், சரியா, ஆளுநர்கள் மூலியமாக அந்த பிளேஸ் ஆட்சி பண்ணாங்க. இவங்க இந்தியாவில மட்டும் இல்ல, அமெரிக்கா, USA, கனடா, சரியா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் பல தீவு நாடுகள், ஐலாண்ட் நேஷன்ஸ்,
இவ்வளவு நாட்டுல உள்ள இவ்வளவு காலனிகளை, காலனி அப்படின்னா என்னது, அடிமை பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். காலனிகளை ஆட்சி செய்த ஒரு தனியார் நிறுவனம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதோட பேரு தமிழ்ல கிழக்கிந்திய கம்பெனி. சரியா? இதுல நம்ம குறிப்பா இந்தியா மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம குறிப்பா என்ன மட்டும் எடுத்துக்கலாம், இந்தியா மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ கம்பெனி இந்தியா. அப்ப அதுக்கு என்ன பேரு, கம்பெனியால் ஆட்சி செய்யப்பட்ட இந்தியா, கம்பெனி இந்தியா. இந்த கம்பெனி இந்தியாவுக்கு 1600 இது ஆரம்பிச்சாங்க. என்ன ஆரம்பிச்சாங்க, கம்பெனி ஆரம்பிச்சாங்க. 24 டைரக்டரோட சேர்ந்து, முதலாளி 24 முதலாளி, ஒரு முதலாளி இல்ல, 24 முதலாளி. ராணியா டைரக்டர்னா அதானப்பா, டைரக்டர்னா முதலாளின்னு அர்த்தம். சரியா? ஆமா. 1615 இங்க சூரத் வசூலி பண்ண ஃபர்ஸ்ட் சூரத்லதான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி கட்டியிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் 1665 மெட்ராஸ் பிடிச்சான், பாம்பே பிடிச்சான், பெங்கால் பிடிச்சான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1757 தான் முதல் போர் பார்த்திருப்பீங்க. அதான் பிளாசி போர், முதல் போர். அதாவது ஏன் அது முதல் போர்னா, முக்கியமான இடம், இந்தியாவில முக்கியமான இடமான வங்காளம் இதுல வீழ்த்தப்படுகிறது. அப்புறம் கர்நாடகா போர், சோ மெனி போர்ஸ் பார்த்திருப்போம். அப்படி போர் ஆரம்பிச்ச உடனே அதுக்கப்புறம் அவங்க நிறைய பகுதிகளை கைப்பற்றிட்டாங்க. நிறைய பகுதிகளை கைப்பற்றியதால் தமிழ்நாடு உட்பட, இல்லையா? கைப்பற்றினாலும் நம்ம கூட பார்த்தோம்ல, இப்போ வரி வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசர் வந்தாரு, அவர் பேர் தான் கலெக்டரு அப்படி பார்த்தோம். அப்போ கலெக்டர்னா கவர்மெண்ட் சர்வெண்ட். அப்ப கவர்மெண்ட் தானே இப்ப அவரை நியமிக்கணும். மீன்ஸ் கம்பெனி தான் ஆளை போடணும். அப்போ ஒரு ஃப்ரேம் ஒர்க் தேவைப்படுதா, என்ன தேவைப்படுது, ஒரு ஃப்ரேம் ஒர்க். அது ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கணும்லப்பா. சட்டத்திட்டங்கள் இல்லாம எப்படி ஒரு கம்பெனினால ஆட்சி செய்ய முடியும்? அப்போ இந்த கம்பெனி அதுவா செயல்பட்டு கொண்டு வந்தது. எப்போ வரைக்கும்னா 1773 வரைக்கும். இப்போ 1600 இருந்து 1773 வரைக்கும் இந்த கம்பெனியை கட்டுப்படுத்துவதற்குன்னு சொல்லி எந்த சட்டமும் கிடையாது. There was no law to regulate this company in India. கம்பெனியை கட்டுப்படுத்த சட்டம் எதுவும் கிடையாது. There was no law. இது வரைக்கும் என்ன கிடையாது, no law. அப்ப முடிவுகளை யார் எடுப்பா, அந்த கம்பெனி டைரக்டர்ஸ் தான் எடுப்பாங்க. முடிவுகளை யார் எடுப்பா, அந்த கம்பெனி டைரக்டர்ஸ் தான் எடுப்பாங்க. அப்போ நிறைய தவறுகள் நடந்தது. ஏன்னா இப்போ இந்த மாதிரி பிரச்சனை புரட்சிக்கு வரத அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் பார்த்துட்டு தானே இருக்கும். அந்த ராணி அம்மா பார்த்துட்டு இருப்பாங்களே, எதனால ஏன் சும்மா சண்டை வந்துட்டே இருக்கு, ஏன் எதனால? லெப்டினன்ட் கிளார்க் செத்து போனாரு கட்டபொம்மனுடைய இதுல. அப்ப லெப்டினன்ட் கிளார்க் உடைய பொண்டாட்டி பிள்ளைங்க எங்க இருப்பாங்க, லண்டன்ல இருப்பாங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு வந்து இப்போ உதாரணம் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் போனா என்ன பண்ணுவாங்க, கூட்டு நிதி எல்லாம் கொடுப்பாங்களே, 1 லட்சம் அவங்களுக்கு வந்து இழப்பீடு தொகைன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அப்ப தெரியாம இருக்காதுல்ல, அங்க பிரிட்டிஷ் தாய்நாட்டுக்கு தெரியாம இங்க நடக்காது. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஆனா தலையிடல, என்ன பண்ணல, தலையிடல. இது வரைக்கும் 1773 வரைக்கும் தலையிடல. அப்போ இதுவரை பார்த்தா சரி, இவனுங்க வாட்டு சௌகரியத்தை நடத்திட்டு இருக்காங்க, இது சரிப்பட்டு வராது, இவனுங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டு முதலா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல, எங்க பிரிட்டிஷ்ல அப்போ பார்லிமெண்ட் இருந்துச்சு. நல்லா கவனிக்கணும், பிரிட்டிஷ்ல என்ன இருந்தது, பார்லிமெண்ட் இருந்தது. அந்த பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு சட்டம் போட்டாங்க, அதுதான் ஒழுங்குமுறை சட்டம். இதுதான் ஃபர்ஸ்ட் சட்டம், ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இந்த சட்டம் தான் நிறைய ப்ராப்பரான சில விஷயங்களை செஞ்சுச்சு. என்னென்ன சில விஷயங்களை செஞ்சுச்சுன்னா, இந்தியாவுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டை கொண்டாந்துச்சு. இந்தியாவில ஒரு சுப்ரீம் கோர்ட், கல்கட்டால ஒரு சுப்ரீம் கோர்ட். இந்த கோர்ட்ல தான் அந்த பாபனா புரட்சி செய்தவங்க போய் முறையாடினாங்க. அப்ப கோர்ட்டுன்னு இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இவன் கோர்ட்டுன்னு ஒண்ணு கொண்டாடாம இருந்திருந்தா பாபனா மக்கள் வந்து யார்கிட்ட கேட்பாங்க? புரிஞ்சுச்சா நான் சொல்றது? அப்ப கோர்ட்னு ஒண்ணு இருக்கணும். ஏன்னா மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறது கோர்ட் ஒண்ணுக்கு, அதான் தீர்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்கறதுன்னு ஒரு கோர்ட்டை உருவாக்குனாங்க. அந்த கோர்ட்டுடைய முதல் ஜட்ஜா, சரியா, சர் எலிஜா இம்பே அவர்களை உட்கார வச்சு. யாரு? சர் எலிஜா இம்பே அப்படின்ற ஒரு பொண்ணு இல்ல பையன், சரியா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ கல்கட்டால உட்கார வச்சாங்க. சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அதே மாதிரி கரெக்டா இனிமேல் கணக்கு வழக்கு காட்டணும்னு சொன்னாங்க. நீ என்னென்ன செலவு பண்ற, என்னென்ன பண்ற, ஏன்னா கணக்கு வழக்கு ரொம்ப முக்கியம் இல்ல, கணக்கு வழக்கு காட்டணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதுதான் ஒழுங்குமுறைப்படுது. அதனாலதான் அதுக்கு பேரே ஒழுங்குமுறை சட்டம், ரெகுலேட்டிங் ஆக்ட் பேரு. அண்ட் இதுக்கு முன்னாடி இந்தியாவுல பேரு கவர்னர்னு ஒரு போஸ்டா இருந்துச்சு. ஆனா இந்த சட்டம் என்ன பண்ணுச்சு, கவர்னர் ஜெனரல் ஒரு பதவியை உருவாக்கி அந்த பதவியில தான் வாரணாசியில உட்கார வச்சுச்சு. அப்ப அதுதான் நான் உங்களுக்கு முன்னாடி கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். யார் வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் யாரு, வாரணாசி சொன்னா. இதுதான் சட்டம் தான் கொண்டாந்துச்சு. இது ஒரு சட்டமா? இதுக்கப்புறம் நிறைய சட்டம் வந்திருக்கு. சரியா, நிறைய சட்டம் வந்து. அடுத்த சட்டம் என்ன எழுதிக்க, 1782 வந்த பிட்ஸ் இந்தியா சட்டம்.
பிட்ஸ் இந்தியா சட்டம், இதுவும் சில விஷயங்களை கொண்டாந்துச்சு. அதுக்கப்புறம் 1803 வந்த பட்டய சட்டம். பட்டய சட்டம் இந்த சட்டம் தான் கல்வி. சரி, நீ ஆட்சி பண்ற, அப்ப ஸ்கூல் காலேஜ்ல நீ திறக்கணும்ல, அதுக்காக பட்டய சட்டம் தான் 1,00,000 ரூபாய், ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு. இப்போ 1,00,000 ரூபாய்னா ஒண்ணு இல்ல, விஸ்கோத்த காசு. அப்போ 1,00,000 பாத்துக்கங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஆல்மோஸ்ட் 200 வருஷத்துக்கு முன்னாடி. 200 வருஷத்துக்கு, 220 வருஷத்துக்கு முன்னாடி 1,00,000 ரூபாய் கவர்மெண்ட் பணத்தை என்ன பண்றாங்க? எதுக்காக? கல்விக்காக செலவழிக்க சொல்லி அனுப்புறாங்க. சரியா? அந்த செயல் திட்டத்தை நிகழ்த்தியதாருன்னா சார்லஸ் கிராண்ட் அப்படின்ற ஒரு நபர் தான். சார்லஸ் கிராண்ட் அப்படின்ற ஒரு நபர் தான் இந்த பேசி 1,00,000 வாங்கி கொடுத்தாரு. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா, சரி இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது, இந்த கம்பெனி இங்க இருக்கணும்னா நம்ம இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு இருந்துக்கிட்டோம். எத்தனை வருஷத்துக்கு இருந்துட்டோம்? 20 இயர்ஸ்க்கு லீஸ். என்ன சொல்றது, ஒரு டைம். இது வரைக்கும் நீங்க ரிலையன்ஸ் கம்பெனி ஆட்சி பண்ணிக்கலாம். ஏன்னா ரிலையன்ஸ்ங்கிற கம்பெனி இந்தியன் கவர்மெண்ட்ல தானே இருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் நினைச்சா அந்த கம்பெனி கலைச்சு கூட விட்டுறலாம்ல. அந்த மாதிரிதான் இந்த கிழக்கிந்திய கம்பெனியும் பிரிட்டிஷோடைய அனுமதியின் பேர தான் நடத்த முடியும். அப்ப இன்னும் ஒரு 20 வருஷம் அனுமதி கொடுக்கும். சரியா? 1803 சொல்லிட்டேன், தப்பு. 1813 போட்டுது. 1813. சரியா? அப்ப 20 வருஷம் கூட்டினா எவ்வளவு ஆச்சு? 33. அப்ப 33ல மறுபடியும் ஒரு சட்டம் வருது, அதுவும் பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல என்ன பண்ணுது? மறுபடியும் ஒரு 20 வருஷம், சரி போயிட்டு போறான், இன்னும் 20 வருஷம் போறான் அப்படின்னு என்ன பண்ணுது? பர்மிஷன் கொடுக்குது. இந்த பட்டய சட்டம் தான் என்ன கொண்டாந்துச்சு? சரி, இதுக்கப்புறம் வங்காளத்துடைய கவர்னர், இப்ப இது வரைக்கும் என்ன போஸ்ட்? வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் தான் போஸ்ட் இருக்கு. ஆனா இப்ப இந்த போஸ்ட் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் அப்படின்னு ஒரு போஸ்ட் உருவாக்கி, இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே பாம்பே, பெங்கால், மெட்ராஸ் அப்படின்னு 3 மாகாணத்தையும் யாரு கீழே கொண்டாந்துருச்சு? இந்திய கவர்னர் ஜெனரல் கீழே கொண்டாச்சு. அப்படி வந்த முதல் போஸ்ட் வகித்தவர் தான் யாரு? வில்லியம் பென்டிக். அந்த சதியை ஒழிச்சாரு இல்லையா? சதியை ஒழிச்சாரு. வெள்ளூர் கழகத்தின் பொழுது தமிழ் மெட்ராஸுடைய கவர்னரா இருந்தார். இது இப்ப ஞாபகம் வந்துருக்கு. இதனாலதான் சொன்னேன், இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் பார்க்கும்போது வில்லியம் பென்டிக், வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் பார்க்கும்போது பாரனஸ்ட். சரி, அப்ப இன்னும் 20 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகுதா? சரி, அப்ப அடுத்த சட்டம் எப்போ வந்து? கரெக்ட். அப்ப இப்ப வந்த பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப இது டல்ஹௌசியோட காலகட்டம். யாருடைய காலகட்டம்? டல்ஹௌசி இருந்தார். நம்ம பார்த்தோம் டல்ஹௌசி என்ன பண்ணாருன்னு. அவருடைய காலகட்டத்துல இந்த சட்டம் வருது. சட்டம் வரும்போது அதுக்கப்புறம் கால வரையின்றி நீட்டிக்கப்படுகிறது. இட்ஸ் மீன்ஸ் நோ டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணல. டைம் லிமிட் என்ன பண்ணல? ஃபிக்ஸ் பண்ணல. அப்ப விச் மீன்ஸ் என்ன கிடையாது? கால வரையறை இல்லை. எப்ப வேணா நினைச்சா கலைச்சிடலாம் அப்படின்ற மாதிரிதான் அதை சொல்லப்படுது. எந்த சட்டத்துல? 1853. அதனாலதான், ஏன்னா இப்ப உங்களுக்கு ஒரு லீஸ் டைம், உதாரணத்துக்கு நான் ஒரு லீஸ் கொடுக்குறேன், 10 வருஷத்துக்கு நீ இந்த வீட்டுல இருந்துக்குப்பான்னு சொல்றேன். மறுபடியும் இன்னொரு 10 வருஷத்துக்கு, சரிப்பா 10 வருஷம் நீ நல்லா இருந்துட்டேன், மறுபடியும் இன்னொரு 10 வருஷம் தரேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்லலைன்னா நான் எப்ப வேணா உங்க வீட்டு விட்டு காலி பண்ண சொல்லலாம் இல்லையா? அப்படித்தானே? அதே மாதிரிதான் 53 சட்டத்துல, 53 சட்டத்துக்கு பேர் என்ன சட்டம் தான்? பட்டய சட்டம் தான். ஆனா அப்ப ஏன் சார் இவ்வளவு எல்லாம் பட்டய சட்டம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? வருஷத்தை வச்சுதான். பட்டய சட்டம் 1813, பட்டய சட்டம் 1833, பட்டய சட்டம் 1853 அப்படி ஞாபகம். அப்போ இப்படி இருக்கும் பொழுதுதான் கரெக்டா என்ன நடக்குது? ஒரு 4 வருஷத்திலேயே 1857ல புரட்சி நடக்க, இதை காரணம் காமிச்சு தம்பி நீ வீட்டு விட்டு கிளம்புடான்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சு? கிழக்கிந்திய கம்பெனியை வீட்டுக்கு அனுப்பிடுச்சு. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வெறும் இவங்க செய்த போர் அவங்களை அடிச்சு துரத்தல. இவங்க செய்த போர் பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குறதுனால வெள்ளக்கார மந்திரிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த கம்பெனிக்கு இனிமேல் தகுதி கிடையாதுன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதனாலதான் பெரும்புரட்சி நான் வெற்றிகரமான தோல்வின்னு சொல்றேன். இப்போ இந்த சட்டம் அப்ப கம்பெனி, இப்ப உங்களுக்கு இப்படி கேள்வி வரலாம், கம்பெனி ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட சட்டங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ஒழுங்குமுறை சட்டம், பிட்ஸ் இந்தியா ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட்ல 3. சரியா? அதுல ஒவ்வொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிட்டேன். என்ன சரணியா? சரிதானே? குட்.
இப்போ நம்ம புரட்சிக்குள்ள போலாமா? சரி, முதல்ல இந்த புரட்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த புரட்சிகளை எல்லாத்தையுமே வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி பாக்குறாங்க தெரிஞ்சுக்க. இதுல வி டி சவார்கர் இதை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய புத்தகத்துல வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், இந்திய சுதந்திர போர் என்று குறிப்பிடுகிறார். இதுக்கு என்னென்ன பேருன்னு சொல்ல வரேன், புரியுதா? ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், இந்திய சுதந்திர போருடைய முதல் போர். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு இந்த போர் தான் முதல் காரணம் அப்படின்னு சொல்றாரு யாரு? வி.டி. சவார்கர். ஆனா வெள்ளக்காரனை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா சொல்றான், இது வெறும் சிப்பாய் கழகங்க, நீங்க நீங்க பெருமை பீத்துற அளவுக்கு எல்லாம் இதுல ஒண்ணும் என்ன கிடையாது, பெருசா ஒண்ணும் கிடையாது. நான் ஒத்துக்க மாட்டான்ல, நான் ஒத்துப்பானா? அவன் ஒத்துக்க மாட்டான். அப்ப வெள்ளக்காரன் என்ன சொல்றான், இது சிப்பாய் கழகம்னு சொல்றான். சரியா? வி.டி. சவார்கர் என்ன சொல்றாரு, இந்திய சுதந்திரத்துடைய முதல் போர், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். ஆக்சுவலா பயந்துட்டாங்க. சரியா? இந்த புரட்சி வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு புரட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வெள்ளக்காரன் ரொம்ப ஸ்டெப் எடுத்து நடந்தான். அவன் பயந்தானே ஸ்டெப் எடுப்பான். அவன் பயப்படுற அளவுக்கு பெரிய ஒரு இம்பாக்ட கொண்டு வந்து ஒரு புரட்சி. சரியா? சரி, இப்படி நடந்துச்சு. நம்ம இதை பெருசா பொதுவா பெரும்புரட்சி நம்ம சொல்லிடுறோம். எல்லாம் ஒண்ணுதான், எப்படி சொன்னாலும் என்னதான் விஷயம் ஒண்ணுதான். சரியா? அவங்க ஸ்கூல் புக்ல எப்படி கொடுத்துருக்கான், கிரேட் ரெபல்லியன் அப்படி கொடுத்துருக்கான் பாருங்க, கிரேட் ரெபல்லியன் அப்படி கொடுத்துருக்கான். 8th ஸ்டாண்டர்ட்லயும் என்ன கொடுத்துருப்பான், வெறும் ரிவோல்ட் ஆஃப் எஜுகேஷன். இப்ப எப்படி சொன்னாலும் என்னதான், பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம், பூல் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? இப்ப ஹிந்தியில பூல் அப்படின்னா என்னது, பூ. எப்படின்னா எல்லாமே எதான் குறிக்குது, பூத்தானே குறிக்குது. அது மாதிரிதான் இது. சோ வி.டி. சவர்கர் எப்ப சொன்னாரு, அவருடைய புத்தகத்துல 1909 சொன்னார். சொன்னா இங்கே சொல்லிட்டேன் நான், 1909 சொன்னார். சரி, ஓகேப்பா. இப்ப என்னலாம் இதுக்கு காரணம், இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காசஸ். சரியா? காசஸ். ஃபர்ஸ்ட் அரசியல் காரணி. அரசியல் காரணம் என்னென்ன, பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். இப்படி ஒரு புரட்சி நடந்ததுன்னா அது வந்து ஏதோ ஒரு கண்டிப்பா காரணம் இருக்கும். இப்ப எல்லாத்தையும் நான் காரணம் சொன்னேன்ல, விவசாய புரட்சி எதுக்கு நடந்துச்சுன்னு காரணம் சொன்னேன். அப்புறம் இது பழங்குடியினர் புரட்சி நடந்ததுக்கும் நான் காரணம் சொன்னேன். அந்த மாதிரி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். காசஸ். முதல் காரணி அரசியல் காரணி. சரியா? அரசியல் காரணி. அரசியல் காரணம் என்ன, எக்கச்சக்க நாட்டு அரசர்கள் இருந்து நாட்டை பிடிங்கிருக்காங்க. கரெக்டா? நாட்டை எக்கச்சக்க நாட்டு அரசர்கள் போர் செஞ்சு நாட்டை பிடிங்கிருக்காங்க இல்லையா? அவங்களுடைய வாரிசு இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வாரிசு. அப்ப அவங்க அந்த அந்த வாரிசுகள் வந்து என்ன செய்யறாங்க, இதை ஒரு காரணமா பயன்படுத்திக்கிறாங்க. சரியா? உங்க தாத்தாட்டு இருந்து நாட்டை பிடிங்கிருப்பான் போர் செஞ்சு. அப்ப பேரனுக்கு வந்து அந்த கடுப்பு இருக்கும்ல, நம்ம ஒரு காலத்துல ராஜாவா இருந்தோம், இப்ப பாரு நம்மளை எப்படி தள்ளிட்டான் அப்படின்னு இருந்தா, நீங்க சான்ஸ் கிடைக்கும் போது ஒரு துப்பாக்கி கிடைக்குது கையில, ஏத்தாப்புல வெள்ளக்காரன் இருக்கான் அப்படின்னா சுட்டுப்புலாம் தானே தோணும். அப்படி தப்புன்னு சுட்டுட்டான், அவ்வளவுதான். சரியா? அப்ப முதல்ல வந்து நாடற்ற இளவரசர்கள், சரி, டிஸ்போஸ்ட் கிங்ஸ், டிஸ்போஸ்ட் ரூலர், அதாவது நாடை இழந்த, நாட்டை தவற விட்ட அரசர்கள். சரி, அப்புறம் என்னது, இம்ப்ராப்பர் ஆக்ட்ஸ், அதாவது சட்டவிரோதமான இல்ல கொடூர சட்டங்கள், நாட்டை அபகரிப்பதற்கான கொடூர சட்டங்கள். அதாவது எப்படின்னா இந்த டாக்டர் ஆஃப் லேப்ஸ் மாதிரி, நீ உனக்கு பிள்ளை இல்ல வாரிசு இல்லை அப்படின்னா என்ன, நாட்டை எடுத்துக்கலாம். சரியா? வாரிசு இல்லை அப்படின்னா நாட்டை எடுத்துக்கலாம். அப்புறம் அது எப்படி எப்படி அதுல முதல்ல நாட்டை இழந்த ராஜ்யம் எது, வெரி குட், சதாரா. வெரி குட், சதாரா. அப்புறம் ஜான்சி. இப்பெல்லாம் இப்படிதான் வந்து நாட்டை பிடிக்கிட்டாங்க. சரியா? ஓகே, அதெல்லாம் செஞ்சவர் இந்த டல்லோசி தான். சரியா? அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட், அனெக்சேஷன் ஆஃப் அவுது, அயோத்தி, தமிழ்ல அயோத்தி. சரியா? அயோத்தியின் அபகரிப்பு, ஆக்கிரமிப்பு, அயோத்தியின் ஆக்கிரமிப்பு. அரசியல் காரணங்கள்ல இப்போ சுட சுட நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இதுதான்.
அயோத்தி. அயோத்தி எங்க இருக்கு தெரியுங்களா? அயோத்திங்கிறது இப்ப இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ். இப்ப எப்படி கேரளா 3ஆ பிரிஞ்சிருந்துச்சுல, எப்படி மலபார், கொச்சின் அப்படி பிரிச்சோம் இல்லையா? அத மாதிரி இப்ப இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ் இருக்கு இல்லையா? உத்தரப்பிரதேஷுடைய சென்டர் பார்ட்டுக்கு பேர் தான் அயோத்தி. சரியா? அயோத்தி வந்து உருது ஐ மீன் முகலாயர்கள் ஆட்சி செய்யும் போது அதுக்கு பேரு அவுத் அப்படின்னு அவங்க வாயில வர மாதிரி வச்சுக்கிறாங்க. அவுத் 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 OUDH போடலாம், இல்ல AWADH போடலாம், இல்ல தமிழ்ல வந்து அயோத்தி. சரியா? அயோத்தி. இந்த அயோத்தி வந்து பாத்தீங்கன்னா இது ஆட்சி செய்து வந்தவர் யாருன்னா பேகம் ஹசரத் மகள். பேகம் ஹசரத் மகள் அப்படின்ற ஒரு ராணி தான் என்ன பண்றாங்க இந்த பகுதி ஆட்சி பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த பகுதியை வந்து யார் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா ஒரு நவாப், ஒரு அரசர் நவாப். சரியா? இந்த நவாபுடைய காலகட்டத்துல அப்போதான் 1764 பக்சார் போர்ல வெள்ளக்காரன் தோத்து போனார் அந்த நவாப். அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் இது வந்து ஒரு டைமுக்கு கப்பம் கட்டக்கூடிய கவர்மெண்ட். அதாவது சமத்துக்குட்டி யாருக்கு? பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு. அப்ப டைமுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்த ஒரு ராஜ்யத்தை காரணமே இல்லாம ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டாங்க. 1764 தோத்து போச்சுங்க. யூபியோட சென்டர் பார்ட். இப்பதான் யூபி அப்படின்னா இதுல சென்டர் பார்ட்டுக்கு பேர் தான் அவுது. சரியா? இந்த பகுதி பெங்கால் கீழே வரும், பெங்கால் பீகார் கீழே வரும். சரியா? இந்த பகுதி ரோஹிலா கீழே போயிடும். சரியா? பக்சார் போர்லயே அவங்க தோத்து போயிட்டாங்க. நவாபால் ஆட்சி செய்யப்பட்டது. சரியா? அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் அவங்க சமத்தா கரெக்டா டான். இப்ப எப்படி நம்ம இவர் மாதிரி ஆற்காடு நவாப் மாதிரி, ஆற்காடு நவாப் எப்படி அவங்க சொல்றதை கேட்டுட்டு அவர் கப்பிச்சு பண்ணிட்டு இருந்தாருல, அந்த மாதிரி சமத்து குட்டியா இருந்தாரு இவர். வெள்ளக்காரனுடைய சமத்து குட்டியா அவர் மாறிட்டார். ஆற்காடு நவாப் மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இருந்துட்டாங்க. அப்படி அதுக்கப்புறம் அந்த ஆள் செத்து போய் அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி தான் பேகம் ஹசரத் மகள் தான் ஆட்சி பண்ணக்கூடிய பிளேஸ். இவங்க தன்னுடைய மகன், தன்னுடைய ஆண் வாரிசை அடுத்த நவாபா ஆக்கலான்ட்டு இருந்த அந்த காலகட்டத்துல டல்ஹௌசி என்ன பண்றாரு? அவரு காரணம் ஏதோ ஒரு வேணும்ல, எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துல செய்யறாங்க. இது காரணமே சொல்லாம நீங்க ஒழுங்கு ஆட்சி பண்ணல, அதனால நாங்க வந்து இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டாரு? வளர்ச்சி போட்டாரு. வாரிசு இருக்கு, சரியா? துணைப்படுத்துறதுல கையெழுத்து பண்ணல. காரணம் இல்லாம என்ன பண்ணிட்டாங்க? காரணமே ஏதோ காரணமா சொல்லணும், எந்த காரணமும் இல்லாம அனெக்ஸ் பண்ணிட்டாரு டல்ஹௌசி. இப்ப மொத்தத்துல டல்ஹௌசி பண்ண முட்டாள்தனம் தான் இதுல சொல்ல வர. அவருடைய என்ன சொல்றது, அவசர கொடுக்கத்தனம். அப்ப இதுல தான் அரசியல் காரணம் என்னென்ன? டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், நாடை இழந்த அரசர்கள். சரியா? அப்புறம் அனெக்சேஷன் ஆஃப் அவுத், அயோத்தியுடைய காரணமின்றி, அது முக்கியம், காரணமின்றி அதை வந்து என்ன பண்ணிட்டாரு? நீங்க ஒழுங்கா ஆட்சி பண்ணல, நீங்க ஒழுங்கா ஆட்சி பண்ணலைங்கிறதெல்லாம ஒரு காரணம். அதெல்லாம ஒரு காரணம். என்ன ஆட்சி பண்ணல சொல்லு? புரியுதா நான் சொல்றது? அப்படி என்ன பண்ணிட்டாங்க? பண்ணிட்டாங்க. இது எப்படி பாதிச்சதுன்னு கேட்டீங்கன்னா, அயோத்தியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்தும் எவ்ரி ஹவுஸ் ஆஃப் அயோத்தி, அயோத்தியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில இருந்தும் ஒரு ஆண்மகன் பிரிட்டிஷ்காரனுடைய படையில வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்போ அவனுடைய தாய்நாடு என்ன? அயோத்தி. அப்ப தாய்நாட்டை அபகரிச்சாங்கிற கோபம் அவனுக்குள்ள வருமா? கரெக்டா இல்லையா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? இதுதான் காரணம். அப்ப அரசியல் காரணம் முடிஞ்சா? சரி, அடுத்த காரணம் என்ன? அடுத்த காரணம் நம்ம இன்னும் அரசியல் காரணம் இன்னும் இருக்கு, இன்னும் சின்னது இருக்கு, சின்ன முடிச்சிடலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து மராட்டிய அரசியல்காரன் முடியல எழுதிக்க. அடுத்தது மராட்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா மராத்தா வார்ல எவ்வளவு நடந்துச்சு? 3 போர் நடந்துச்சு. 1, 2, 3 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுல 3 போருடைய இறுதியாக, 3ஆம் போருடைய இறுதியாக மராட்டா அரசாங்கம் வந்து பெங்கால் பாம்பே மாகாணத்துக்குள்ள போயிருக்கு. பாம்பே பிரசிடென்சிக்குள்ள மராட்டா சாம்ராஜ்யம் ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துருவாங்க. சரியா? ஃபுல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. ஆனா இறுதியா சிவாஜியுடைய அந்த வாரிசுகள், சரியா, சிவாஜியுடைய வாரிசுகள் அவருடைய பொறுப்புல சின்ன சின்ன அந்த மாளிகையை மட்டும் விட்டுட்டு போயிடுவாங்க.
சின்ன ஒரு பிளேஸ், சும்மா ஒரு நாமக்கல் அளவுக்கு சைஸ்ல மட்டும் சரி இருந்துக்க, நீ ராஜாவா இருந்துக்க அப்படின்னு சின்ன ஒரு மாவட்டத்தை மட்டும் விட்டுட்டு சுத்தி இருக்கிற இடத்த எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருவாங்க. சரியா? ராஜா. அதுல அதுல குறிப்பா குறிப்பா நானா சாஹிப் அப்படின்ற ஒரு நபர். அதுல குறிப்பா யாரு? நானா சாஹிப் அப்படின்ற ஒரு நபர். இவங்களுக்கு அப்போ நானா சாஹிபுடைய அப்பா அவங்களுக்கு எல்லாம் டான்னு பென்ஷன் வந்துட்டு. சரியா? பென்ஷன் கொடுப்பான். வெள்ளக்காரன் சும்மா இல்ல, சும்மா இருக்கு இருப்பானா, மாசமான இவங்களுக்கு பென்ஷன் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிதான் அவங்கள வந்து நீ ராஜா, உனக்கு என்னப்பா நீ ராஜா வீட்டு கண்டுபிடி, ஜாலியா இருந்துக்க, இப்ப ஆட்சி கூட நாங்க பாத்துக்கிறோம், நீ இருந்துக்கன்னு சொல்லி வருவாங்க. அந்த பென்ஷனை கேன்சல் பண்ணி விட்டான் டல்லோஸ். கொடுக்க நாட்டையும் புடிக்கிட்டு, சரியா, கடைசியில மாசம் வருஷம் கொடுத்து பென்ஷனையும் நிப்பாட்டிட்டான். அதனால அவர் கோதால இறங்கிட்டார். அதனால என்ன பண்ணிட்டாரு, நானா சாஹிப் போராட்டத்துல இறங்கிட்டார். சரியா? அதுக்கப்புறம் ஜான்சி ராணி தன்னுடைய மகனுக்காக இறங்கினாங்க. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஜான்சி ராணி வந்து ஜான்சி நாட்டுடைய அரசர் பேரு கங்காதர ராவ். ஜான்சி நாட்டுடைய அரசர் பேர் என்ன? கங்காதர ராவ். அவருடைய வளர்ப்பு பிள்ளைக்கு பேரு தாமோதர ராவ். தாமோதர ராவ். சரியா? கங்காதர ராவ் இறந்து போக தாமோதர ராவ் தான் அடுத்து வரணும்னு சொல்லி லக்ஷ்மி பாய் அப்படின்ற அவங்க மனைவி, லக்ஷ்மி பாய் என்கின்ற மனைவி கேக்குறாங்க. ஆனா தாமோதர வளர்ப்பு பிள்ளை இல்லையா, அதனால லக்ஷ்மி பாய் வந்து வளர்ப்பு பிள்ளைங்கிறனால டல்லோசி அந்த நாட்டை, ஜான்சிங்கிற ஊரை எடுத்துறாரு. அதனால லக்ஷ்மி பாய் ஆட்சியில சண்டையில இறங்குறாங்க. அவங்க ஜான்சி நாட்டுடைய ராணியா இறங்கினாலும் அவங்க பேர் ஜான்சி ராணி. அப்ப அவங்க உண்மையான பேர் என்ன? லக்ஷ்மி பாய். அவங்க வளர்ப்பு பையன் பேர் என்ன? தாமோதர ராவ். ஹஸ்பண்ட் பேர் என்ன? கங்காதர ராவ். சரியா? அந்த அம்மாக்கும் மாசம் உங்களுக்கு 5000 ரூபாய் பென்ஷன் தரேன்னு, அப்பவே 5000 ரூபாய் பென்ஷன் தரேன்னு சொல்லியிருக்கான். ஆனா அந்த அம்மா எனக்கு வேணான்றுச்சு. சரியா? அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு? வேணான்னுச்சு. எப்பயுமே நாட்டை புடுங்கிட்டா சரி, ஏதோ ஒரு ஆறுதல் பென்ஷன் கொடுப்பான்ல, அந்த ஆறுதல் பென்ஷன் அந்த பென்ஷன். சரியா? ஓகே, அடுத்தது முக்கியமானது 1852 இனாம் ஆணையம். 1852 இனாம் ஆணையம், இனாம் கமிஷன். இனாம் அது ஒரு பாரசீக சொல். சரியா? இப்ப நம்ம தமிழ்லயும் இருக்கு. ஏன்னா இனாம கொடுப்பாங்க நினைச்சீங்களா? அப்படி இனாம்னா என்ன? ஃப்ரீ. சரியா? பல தமிழ் சொல்ல பல பாரசீக சொல் இருக்கு. இப்போ பஞ்சாயத்துங்கிறதே தமிழ் சொல் கிடையாது. பஞ்சாயத்துங்கிறதே பாரசீக சொல்லுதான். சரி, நம்ம தமிழ் நினைச்சிட்டு இருக்கோம். பஞ்சாயத்துங்கிறது தமிழ் சொல்லு. பஞ்சாயத்து, தாசில்தாரு, ஜப்தி பண்ணிடுவாங்க வீடு, பந்தோபஸ்து வந்திருக்காங்க போலீஸ், மஃப்டியில இருக்காங்க போலீஸ், இதெல்லாம் என்ன கிடையாது, தமிழ் சொல் கிடையாது, ஹிந்தியும் கிடையாது, இதெல்லாம் பர்ஷியன் வேர்ட்ஸ். சரியா? பாரசீக சொல். பாரசீக சொல் இனாம் அப்படின்னா ஃப்ரீ. யாருக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னா அப்படி கிடையாது. முகலாயர்கள் ஆட்சி செய்யும் பொழுது பல நிலங்களை, சரியா, பல ஏக்கர் நிலங்களை, எஸ்டேட்டுகளை வந்து அந்தந்த ஊர் மக்களுக்கே பாத்தீங்கன்னா இனாமா கொடுத்துட்டாங்க. அவங்க அந்த இடத்த வரியா வாங்க மாட்டாங்க. இந்த இடத்த நீ பொழைக்கலாம், இதுக்கு நீ எதுவுமே எனக்கு கப்பம் கட்ட தேவைன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க முகலாயர்கள், இனாமா கொடுத்திருந்தாங்க. அப்படி பல லட்சம் ஏக்கர் வந்து இந்தியா ஃபுல்லா இனாமா கடந்துச்சு. அந்த இடத்துக்கு வரி வாங்க மாட்டாங்க, ஃப்ரீ. அது வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஒரு கோயிலுக்கோ இல்ல அந்த ஊர் மக்களுக்கோ இல்ல ஒரு நூலகம் இருக்குன்னா, வராருப்பா முகலாயர் வராரு சொல்லும் போது ஒருத்தன் சொல்லுவான், ஐயா இங்க ஒரு நூலகம் இருக்கு, லைப்ரரி இருக்கு, இது முன் பாலஞ்சு கிடக்கு, எதை பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னா காசை தர மாட்டாரு. அது போல என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல மன்னர்கள், சரிப்பா அந்த சுத்தி இருக்கிற நிலம் ஃபுல்லா வச்சுக்க, சுத்தி நிலம் ஃபுல்லா வச்சுக்க, அந்த இடத்துல வர லாபத்தை நீ அந்த லைப்ரரி யூஸ் பண்ணிக்க அப்படின்னு இனாமா கொடுத்து போயிருவாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்படிதான் நிறைய பார்த்தீங்கன்னா கோயில் நிலங்கள்லாம் இருக்கும். கோயில் இருக்கும், கோயிலை சுத்தி எத்தனை நிலங்கள் இருக்கும். அதே மாதிரி மசூதி சுத்தி நிறைய நிலங்கள் இருக்கு. இப்ப அந்த மாதிரி கோயில் நிலங்களை பாத்துக்கிறதுக்கு தான் HRCன்னு ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்காங்க, இந்து அறநிலைத்துறைன்ட்டு. அதே மாதிரி கோயிலுக்கு அப்படின்னு இருக்கும், மசூதிக்கு நிலம் இருக்கு. மசூதி அதை சுத்தி என்ன பண்ண இருக்கும், அதுக்கு பல ஏக்கர் நிலங்கள் என்ன இருக்கு, இப்பயும் இருக்கு. அதை பார்த்து அதுவும் கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. சரியா? ஆனா அதுக்கு ஒரு தனி வாரியம், அதுதான் வக்பு வாரியம். இப்ப வக்பு வாரியம் மசூதி நிலங்களை பார்த்துக்குது, HRC கோயில் நிலங்களை பார்த்து. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் இப்போ. ஆனா அப்போ அதெல்லாம் இனாமா இருந்த நிலங்கள். அந்த இனாம் ஆணையம்னு ஒண்ணு போட்டு எவ்வளவு ஏக்கரை வந்து
இந்த முகலாயர்கள் வந்து நிலத்தை கொடுத்து வச்சிருக்காங்கன்னு கணக்கு ஒண்ணு எடுத்திருக்கிறான். கணக்கு எடுத்து இதுல ஒரு 21,000 எஸ்டேட்டுகளை அதையும் லவக்கன்னு அமைக்கிட்டான். இது சும்மா தானே கிடக்கு, இதெல்லாம் ஃபுல்லா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், புடுங்கிட்டான். எவ்வளவு 1852 ஒரு ஆணையம் போட்டு முகலாயர்கள் வந்து எத்தனை ஆணையங்கள் வந்து இனாமா கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கணக்கு எடுத்து, அப்படி சும்மா கிடந்த, அதாவது சும்மா கிடந்த மீன் சும்மானா சும்மா இருக்கிற நிலம் இல்லை, அதை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருப்பான், ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கும் அது. அதெல்லாம் வரி கட்டாத நிலம், நோ நோ டாக்ஸ், நான் டாக்ஸபிள் லேண்ட்ஸ், பொறுப்பு எல்லாம் தேவையில்லை, பட்டாலாம் தேவையில்லை. இந்த நிலம் இது ஃபுல்லா அந்த அந்த அது ஏதோ ஒரு நற்காரத்துக்காக அவங்க வச்சுட்டு இருப்பாங்க, அந்த ஊர் மக்கள் வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருந்த எத்தனை ஏக்கரு, ஏக்கர் இல்லை எஸ்டேட்டு, ஏக்கர் கிடையாது எஸ்டேட். ஒரு எஸ்டேட்ல எத்தனை ஏக்கர் வேணா இருக்கலாம், 1000 ஏக்கர் இருக்கலாம், 500 ஏக்கர் இருக்கலாம். 21,000 எஸ்டேட்டுகளை 21,000 எஸ்டேட்டுகளை கிழக்கிந்திய கம்பெனி கன்பிஸ்கேட், ஜப்தி பண்ணிருச்சு. ஜப்தி மீன்ஸ் எடுத்துக்கிச்சு, அரசாங்கமே எடுத்துக்கிச்சு. அப்ப அவன் தான் சண்டைக்கு வந்துடுவானா? ஏன்னா இப்ப எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, இல்ல அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஆமா, அப்ப திட்டத்திட்ட இதை பண்ணது டல்ஹௌசி தான். சும்மா இல்லாம ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துல என்ன பண்ணிட்டான், சும்மா இருந்த நிலத்தை புடுங்கிட்டான். பென்ஷன் கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டான், அதை நிப்பாட்டிட்டான். நாட்டை புடுங்கி பென்ஷன் தரேன்னு சொல்லி ஜான்சி ராணி ஏமாத்திட்டான். சரியா? அதுக்கப்புறம் ப்ராப்பரா ஒழுங்கா இருந்த அயோத்திய அபகரிச்சிட்டான் காரணம் இல்லாம. காரணம் இருந்த கவர்னர் ஜெனரலே அவனுக்கு சின்ன வயசு. சரியா? ஆட்சிக்கு வரும்போது வெறும் 36 34 வயசு இருக்கலே. யங்கஸ்ட் கவர்னர் ஜெனரல் அவர் தான். தெரியாது? புரியுதா நான் சொல்றது? வெறும் 36 37 வயசு தான் இதெல்லாம் செய்யற போது. சரியா? அதுக்கு இவ்வளவும் அரசியல் காரணம். இத்தனையும் செஞ்சுட்டு அவனுக்கு காலம் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணிட்டான், கிளம்பி போயாச்சு. சரியா? அடுத்தது சமூக மத காரணங்கள், சோசியோ ரிலிஜியஸ் காசஸ். இவ்வளவு நேரம் பார்த்தது என்ன? அரசியல் காரணம், சோசியோ ரிலிஜியஸ் காசஸ். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா மிஷனரிஸ், மத பரப்புரையாளர்கள் எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சாங்களோ அந்த டைம்ல வந்து நிறைய சட்டங்களை போட்டு, சரிங்களா, நிறைய சட்டங்களை போட்டு மதத்தை வந்து பரப்புறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டான். கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டான். சரியா? சோ அப்படி நடந்த பட்சத்துல அது பல பேருக்கு வந்து ஒருவேளை இது அதுக்காக செய்யறானோ அப்படின்ற ஒரு என்ன ஆயிரும், பயம் வந்துடும். பயம்ங்கிறத விட சந்தேகம் வந்துடும். சந்தேக பார்வையில பார்க்க ஆரம்பிச்சிடும். சோ சிம்பிள், அது மட்டும் இல்லை. மத பரப்புரை என்பது இங்க இருந்த மற்ற மதத்தினர்களுக்கு ஒரு சந்தேக பார்வையை பார்க்க வைத்தது. போதும். சரி, அடுத்து பொருளாதார காரணிகள், எக்கனாமிக் காசஸ். எக்கனாமிக் காசஸ். சோ உங்களுக்கு தெரியும், எல்லா பொருளாதாரமுமே பாத்தீங்கன்னா அவன் வந்து சுரண்டலுக்கு தான் பயன்படுத்துறான். சரியா? லூட், இன்ஃபேக்ட் சொல்ல போனா லூட்னா அள்ளிட்டு கொள்ளையடிச்சு அள்ளிட்டு போறது. கம்மி விலை, ரொம்ப விலை கம்மியா என்ன பண்ணுவான், இங்க இருந்து பயிர்களை, பருத்திய, அவுரி செடிய, என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லா பொருளையும் விலை கம்மியா அடிமாட்டு ரேட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு பிரிட்டனுக்கு கப்பல்ல போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணி மறுபடியும் இங்கே வைப்பான், கம்மி விலைக்கு வைப்பான். கம்மி விலைக்கு விற்கும் போது இந்தியாவுடைய கைவினையாளர்கள், அதாவது ஹேண்டிகிராஃப்ட்ஸ், கையில பொருள் செஞ்சு விற்கிறா இருக்கும் பத்தியா, அப்ப அப்படித்தானே செய்ய முடியும். அந்த காலத்துல ஏது மிஷின். இந்தியாவுடைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இண்டஸ்ட்ரியே பாதாளத்துக்கு விழுந்துருச்சு. அதெல்லாம் பாதாளத்துக்கு விழுந்துருச்சு. சரியா? என்ன ஆயிடுச்சு, இந்தியாவுடைய ஹேண்டிகிராஃப்ட் கைவினையாளர்கள், அவருடைய கைவினை தொழிற்சாலைகளே என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் பாதாளத்துக்கு வந்துருச்சு. அதாவது இங்க லாபமே கிடையாது. சரியா? அடுத்தது பாரசீக மொழி. பாரசீக மொழி வெள்ளக்காரன் வர்ற வரைக்கும் சொல்ல போனா 1800
நான் 35 வரைக்கும் வச்சுக்கோங்களேன், 1935 வரைக்கும் இந்தியாவுடைய அபிஷியல் லாங்குவேஜ், அலுவல் மொழி. சரியா? இந்தியாவுடைய அலுவல் மொழி எத்தனை? 22 அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு. சரியா? இந்தியாவுக்கு தேசிய மொழி என்ன? வெரி குட். சரியா? இந்தியாவுடைய தேசிய மொழி எதுவுமே கிடையாது. சரி, இந்தியாவுக்கு தேசிய மொழி ஒண்ணுமே கிடையாது. சரியா? ஆமா, தமிழ்நாட்டுல மட்டும்தான் இது கரெக்டான பதில் வரும். எல்லா மாநிலத்திலும் தவறான பதில் தான் வரும். சரியா? எல்லா மாநிலம் சொல்ல முடியாது, ஒரு 4 மாநிலத்தை தவிர்த்து மச்ச இருக்க 24 மாநிலத்திலயுமே ஒரே பதில் தான். ஹிந்தி தான் சொல்லுவாங்க, அப்படிமாங்க. கிடையாதுப்பா. சரி, பரவாயில்ல, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே, சோ இந்தியாவுக்கு அபிஷியல் லாங்குவேஜ் 22 மொழிகள் இருக்கு. சரியா? அப்போ இந்தியாவோட அபிஷியல் லாங்குவேஜ் இருந்தது பெர்ஷியன் தான். அதனாலதான் இப்ப இந்த சொற்கள் தான் நம்மளோட தமிழ் மொழியில இருக்கு. சொன்னால இனாமு, ஜமீன்தாரு, ஜமீன், ஜப்தி, பந்தோபஸ்து, மஃப்டி, பஞ்சாயத்து, தாசில், இதெல்லாம் என்ன சொல்லு? பாரசீக சொல். சரியா? ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க நம்ம சென்னையில ஒரு இது உண்டு, உட்டாலக்கடிம்பாங்கல்ல. உட்டாலக்கடி செய்தாப்பட்ட வடகிரிம்பாங்கல்ல. உட்டாலக்கடிங்கிறது என்னன்னா, உட்டாலக்கடினா உட்டாவும் லக்கிடி, லக்கிடினா குச்சி, உட்டாவுனா எடு குச்சிய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அது. சரியா? உட்டாவுல கட்டினா என்னது? எட்டு குச்ச சிரமம்ல எட்டு குச்ச அட்டி போட்டுறோம், பார்த்து ஓடி போயிரு அப்படி சொல்லி மிரட்டுவாங்களே வீட்டுல, அதுதான் உட்டால கட்டி. அது அப்படியே மறுவி என்ன ஆயிடுச்சு? அந்த மாதிரி பல சொற்கள் இன்னும் நிறைய இருக்கு, சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். நம்மளே அறியாமல என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம நிறைய சொற்கள். அப்போ காரணம் அவ்வளவு சொல் தமிழ்ல பிற மொழிகள்ல வந்திருக்குன்னா அது காரணம் என்னவா இருந்திருக்கும்? அந்த சொல் இந்தியாவில ரொம்ப பிரபலமா இருந்திருக்கும். கரெக்டா? அப்படி ஒரு அந்த மொழி, அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மொழி தான் பெர்ஷியன் லாங்குவேஜ். பெர்ஷியன் தெரிஞ்சா, நீங்க தமிழ் தெரிஞ்சாதான் தமிழ்நாட்டுல வேலை. அந்த மாதிரி பாரசீகம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் முகலாயர்களுடைய காலகட்டத்துல கவர்மெண்ட் வேலை. சொல்றது விலங்குதான் நான் சொல்றேன். எல்லாம் யாரா இருந்தாலும் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்குமா, நீங்க பாரசீக மொழி ஒரு மொழி கத்துக்கிட்டா போதும், பேச கத்துட்டா போதும், எழுத கூட வேலை, பேச கத்துட்டாலே கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சு. அப்போ என்ன பண்ணிட்டான் வெள்ளக்காரன், இதை மாத்தி இங்கிலீஷை கொண்டாந்துட்டான். இது பதில் என்னது? இங்கிலீஷ் கொண்டாந்துட்டான். அதனால அப்போ கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தவங்க எல்லாருக்கும் என்ன போச்சு? வேலை போச்சு. ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டும்தான் அதை ஃபர்ஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? அதனால அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஹையர் கேஸ்ட், சொல்ல போனா ஹையர் கேஸ்ட், உயர் சாதியினர்கள் மட்டும் ஆங்கிலத்தை டக்குன்னு, அது வரைக்கும் பாரசீகம் படிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லா உயர் சாதியினர்களும் பாரசீகம் படிச்சுட்டு இருந்தவங்க. இங்கிலீஷ்னு வெள்ளக்காரர் யாரு மாத்தினா? இது மெக்காலே பிரபு, லார்டு மெக்காலே, அவர் தான் மாத்தினார். லார்டு மெக்காலே தான் ஆங்கிலத்தை இந்தியாவுடைய அலுவல் மொழியாக கொண்டு வந்தார். இதுவும் டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்கான். அப்படி மாற்றும் பொழுது என்ன ஆயிடுச்சு? அப்போ இங்கிலீஷ் மாறின உடனே ஆங்கிலத்தை கற்க தொடங்கி விட்டார்கள். சரியா? ஆல்ரெடி பாரசீகம் இருந்தவங்களும் அதாவது யோசிச்சு பாருங்களேன். இப்ப டிஎன்பிஎஸ்சியில ஹிந்தி கத்துக்கிட்டாதான் கவர்மெண்ட் ஜாப்னு சொன்னா நீங்களே உட்காந்து படிப்பீங்களா? டிஎன்பிஎஸ்சியை மறந்துட்டு நாளைக்கே போயிருவீங்களா? இல்ல உட்காந்து டிஎன்பிஎஸ்சி ஹிந்தி கிராமர் 30 மார்க்கு, ஹிந்தி இலக்கியங்கள் 40 மார்க்கு, ஹிந்தி அறிஞர்கள் 40 மார்க் சொன்னா உட்காந்து படிப்பீங்களா? இல்ல விட்டுட்டு போயிருங்க டிஎன்பிஎஸ்சிய? ஹிந்தி படிச்சிடாரா அவரு? என்னப்பா விட்டுட்டு போயிடும் சார். ஆவா, கஷ்டம்பா. தமிழே நமக்கு கஷ்டமா இருக்கு. நமக்கு உட்காந்து இலக்கியம் படிக்கும் போது தெரியாத மொழியில முதல்ல இப்ப எப்படி யோசிச்சு பாருங்க. அப்படித்தான் நடக்கும் பொழுது சரியா, ஆல்ரெடி கவர்மெண்ட்ல இருக்கிறவனும் அதை படிக்கணும் அப்படின்னு வச்சுப்பாரு. சரியா? கோச்சிங் இருக்கணும், படிக்கணுங்கிற பட்சத்துல அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. சோ அப்ப நிறைய பேர் அரசு வேலையில இருந்து என்ன பண்ணாங்க? விலகிட்டாங்க. அது பொருளாதார ரீதியா எல்லாருமே பாதிச்சு. எல்லாமே கோவம் தான், புரியுதா? எல்லாத்தையுமே பகச்சுக்கிட்டாங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட பகச்சுக்கிட்டான், விவசாயியை பச்சுக்கிட்டான், சரியா, சாதாரண சாமானிய மக்களை பச்சுட்டான், கையில வேலை பார்க்கக்கூடிய, புரியுதா? ஏன் அதை பெரும்புரட்சின்னு சொல்றோம்? ஏன்னா எவெல்லாம் பாதிக்கப்பட்டானோ எல்லாருமே களத்துல இறங்கினாங்க. சொல்லலங்கதா? சின்ன தாத்தால இருந்து கையில பலம் ஏந்திய ஒரு பையன், ஒரு 15 வயசு பையன், பலம் வரும்ல கையில, அடிக்கிற அளவுக்கு ஒரு பையன், கையில துப்பாக்கி எடுக்கிற அளவுக்கு தைரியம் வளர்ந்த ஒரு சின்ன பையன் இருந்து 5 வயசு பையன்ல இருந்து 55 வயசு தாத்தா வரைக்கும் எல்லாருமே கோதால இறங்கினாங்க. அதான் பெரும்புரட்சி. சரியா? காரணம் இவ்வளவு பேர்த்தையும் பகச்சுக்கிட்டாங்க. அப்போ பாரசீக மொழிய என்னது அலுவல் மொழியாக இருந்து நீக்கியது. அரசியல் வேலைகள்ல இருந்து என்ன பண்ணாங்க? பல பேர் நீக்கப்பட்டார்கள். நீக்கப்படல, வேலை அடுத்து ஃபர்தர் படிக்க முடியல அவங்களால. அவங்க சூஸ் பண்ணி படிக்கல. அதனால பல பேர் என்ன ஆயிட்டாங்க? அரசு வேலையில இருந்து விலகிட்டாங்க. சோ அது என்னாச்சு? ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, அடுத்தது இப்போதான் முக்கியமான டாபிக் உள்ள போறோம். சிப்பாய்களுடைய வாழ்க்கை.
அவங்களுக்குள்ள அவங்களுடைய மனசுல எப்படி இருந்து சிப்பாய்கள் உங்களுக்கு பார்த்தாச்சா? லாஸ்ட் ஒன் சிப்பாய். சிப்பாய்களுடைய மனவேதனை, டிஸ்கண்டென்ட் ஆஃப் சிப்பாய்ஸ் அமாங் சிப்பாய்ஸ். சிப்பாய்களை எப்படி பாத்தீங்க? ஏன்னா இப்ப எல்லாரையும் பார்த்துட்டோம். அரசரை பார்த்தாச்சு, விவசாயிகளை பார்த்தாச்சு, வேலை செய்யறவங்க பார்த்தாச்சு. இப்ப கடைசியா பார்க்க வேண்டியது யாருதான்? சிப்பாய் தான். அவனுக்கு என்ன காண்டு அவனையும் பார்த்துக்குவோம். இப்போ வெள்ளூர் புரட்சியில பார்த்தோமா? வெள்ளூர் புரட்சியில சிப்பாய்களுக்கு என்ன காரணமா இருந்துச்சு அவங்க கோபத்தை இறங்குறதுக்கு? ஆக்னியூ டர்பன் அப்படின்ற ஒரு டர்பனை போட்டுறதுதான் அவங்களுடைய இதுவா இருந்துச்சு. அதே மாதிரி இவங்களுக்கு இது ஒரு மனக்குறை இருக்கணும்ல. அந்த மனக்குறை என்னன்றது பார்க்கலாம். என்ன சார் மனக்குறைன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல யார் இந்த சிப்பாய்? இவங்க 1750 இருந்தே, சரியா, 1750 கூட 30 சொல்லலாம். 1730 இருந்தே பிரிட்டிஷ்க்கு தனியா மிலிட்டரி வந்துருச்சு இந்தியாவில். சரியா, பிரிட்டிஷோடைய மிலிட்டரி பர்ஃபெக்டான சிகப்பு கலர் யூனிஃபார்ம். சரியா, ஹை போஸ்ட்னா சிகப்பு, லோ போஸ்ட்னா காக்கி. எப்படி? ஹை போஸ்ட்னா சிகப்பு கலர் யூனிஃபார்ம், லோ போஸ்ட்னா காக்கி கொடுப்போம். ஒவ்வொரு கலருக்கு ஒரு கலர், ஒவ்வொரு போஸ்டுக்கு ஒரு கலர் கொடுத்துட்டாங்க. இதுல என்ன பெர்க் அப்படி கேட்டா, யார் கலந்துக்கலாம்? அதுல யார் வேணா போய் சேர்ந்துக்கலாம். யார் கலந்துக்கலாம்? யார் வேணா போய் சேர்ந்துக்கலாம். சரியா, ரிகரஸ் ட்ரைனிங் 1 வருஷம் 2 வருஷம். ஹைட் வெயிட் இருக்கணும் கம்பல்சரி, அது முக்கியம். இப்ப எப்படி நீங்க இங்கேயே படுத்த இந்தியாவில மிலிட்டரியில சேர்ந்தாலும் யார் வேணா போய் சேர்ந்துக்கலாம். உடம்புல தெம்பு இருந்தா போதும். சரியா, இந்தியன் ஜவான் ஆகிறதுக்கு பெரிய எக்ஸாம் எல்லாம் கிடையாது, யார் வேணா போய் சேர்ந்துக்கலாம். சரி, அவனே ஆக்சுவலா 5 வருஷம் கம்பல்சரி சர்வீஸ்னு அக்னிபத்னு ஒரு ஸ்கீம் கொண்டாருன்னு சொன்னான். சரியா, ஆனா அதுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அக்னிபத்னு ஒரு ஸ்கீம் கொண்டாங்க தெரியுமா? 5 வருஷம் கம்பல்சரி எல்லாருமே என்ன பண்ணணும், ஆண்மகன் எல்லாம் போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது இன்னும் ப்ராப்ளத்துக்குரியதா இருக்கு. சரியா, இந்தியா வேலை வாய்ப்பு தருவது போல செஞ்சாங்க. ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் வாங்கி போன சம்பளத்துக்கு. சரிப்பா நான் சேர்றேன், 25ல சேர்றேன், இல்ல 20ல சேர்றேன், 25 வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன டிஎன்பிசி படிக்கவா? அதனால வந்து அது நிறைய சட்ட சிக்கல் இருக்கிறதுனால அது அப்படியே இருக்கு, பெண்டிங்ல இருக்கு. சரியா, சொல்ல முடியாது. இந்த வாட்டி வந்தாங்கன்னா மறுபடியும் அதை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அக்னி பாதை, தமிழ்ல அக்னி பாதை, அக்னி பரீட்சை மாதிரி அக்னி பாதை. சரியா, ஆமா. டைட்டில் யார் வைக்கிறாங்கன்னு தெரியல. இந்த டைட்டில் மட்டும் நல்ல நல்ல டைட்டிலா வைக்கிறாங்க. சரி, ஓகே, பிரிட்டிஷ் மிலிட்டரி. சோ யார் வேணா இப்ப ஜவானா ஜாயின் பண்ணலாம். என்ன பெருக்குன்னா, தமிழ்ல சொல்லுவாங்க பட்டாளத்தா வேலை அப்படிமா இல்லையா, மாசமான சம்பளம், மந்த்லி சேலரி. சரியா, அடுத்தது சோசியல் ஸ்டேட்டஸ். இது சமூகத்துல ஒரு ஒரு அந்தஸ்து. ஏன்னா நீங்க வந்து பட்டாளத்துல வேலை பாக்குறீங்க. அப்போ வந்து பையன் என்ன பண்ணுவான், சும்மா இங்க சண்டை போட்டுட்டு வெட பையனா சுத்திட்டு போ பட்டாளத்துல சரி போ அப்படி சொல்லி என்ன பண்ணுவான், பூட்ஸ் கீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு டக் எல்லாம் பண்ணிக்கிட்டு. யோசிச்சு பாருங்க, இப்போ டக் பண்றதுங்கிறது ஓகே, ஆனா அப்போ வந்து டக் பண்ணிட்டு ஒரு யூனிஃபார்ம் போட்டு வர்றதுங்கிறது ஊர்ல மரியாதை இல்ல. என்னதான் அங்க நீங்க சிப்பாய் தான், அது வேற விஷயம். ஆனா மரியாதை துப்பாக்கி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த சோசியல் ஸ்டேட்டஸ். சரியா, இதுக்காக வந்து பல பேர் போய் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அட்வென்ச்சர், நம்ம ஆளுங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு செய்யணும்ல, ஏதாவது ஒரு அட்வென்ச்சரா செய்யணும். இப்ப என்ன பைக் ஓட்டலாம், முக்கியமா பைக் சைக்கிள் எல்லாமே கொடுப்பாங்க, எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. சரியா, 3 வேளைக்கு சோறு, முதல்ல 3 வேளைக்கு சோறு, கறி கஞ்சி, ஓகேவா, எல்லாமே உங்களுக்கு வந்து பெருக்கு வந்து உங்களுக்கு கொடுப்பான். அப்படி இருக்கும்போது இது அப்போ அப்போ அந்த யூத்துக்கு வந்து ஒரு அப்படியே கண்ணை பறிக்கிற ஒரு ஒரு வேலையா இருந்துச்சு. அப்ப என்ன இப்ப உட்காந்து டிஎன்பிசியா படிச்சுட்டு இருப்பாங்க, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அதெல்லாம் கிடையாது. ஓகே ரைட், வந்து வாட்ட சாட்டமா இருக்கானா, சரிடா மாசமா எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தீங்கன்னா பேட்டா. அப்ப அந்த சிஸ்டத்தை கொண்டாடுறோம். சோ இந்த மாதிரி கொண்டதுனால போய் குவிஞ்சானுங்க. நம்ம ஆளுங்க போய் என்ன பண்ணாங்க, குவிஞ்சானுங்க. இப்படி வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி துப்பாக்கிகளை பயன்படுத்தி சொன்னா ஒபே பண்ற மாதிரி, சொன்னா ஒபே பண்ணணும். ஏன்னா அதுதான் மிலிட்டரியில முதல் ட்ரைனிங். என்னதான் கிணறு குதிக்க கூச்சிடணும், அப்புறம் தான் ஏன்னு கேட்கணும். சரியா, கிணறு இருக்கு போய் குதிரானா கமாண்டர் அப்படி சொல்லி பார்த்தா யூஆர் முடிஞ்சு, சோலி முடிஞ்சு. கேட்க முடியும், போயிட்டு நீங்க சொன்னா செய்யணும். அதுதான் முதல் ரூலே. தெரியுமா தெரியாதா? மிலிட்டரியில முதல்ல அவன் சொன்னதை செய்யதான் அவங்க சொல்லி கொடுப்பான். அதுக்குதான் காலையில 4 மணில இருந்து ட்ரைனிங், லெப்ட் ரைட்னு ஆரம்பிப்பான். அப்ப என்ன ஆயிடும், உங்க மண்டையில பழகிடும், அவன் என்ன சொன்னாலும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. சரி, கேள்வி எல்லாம் கேட்க மாட்டீங்க. அப்போ உங்களை பழக்கிறோம். 1 வருஷத்துல வந்து அவங்க சொல்றத அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணிடுவான், சுயமாலாம் சிந்திக்கலாம் முடியாது. சுட்டணும் சுட்டணும், ஆப்போசிட்ல யாரா இருந்தாலும் சரிதான். சரியா, அப்படி ட்ரெயின் பண்ணி உங்களை வந்து அவன் மாத்திடணும். இப்படி ஆயிரக்கணக்கான 10,000கணக்கான நபர்கள் போய் பிரிட்டிஷ் மிலிட்டரியில சேர்ந்துட்டாங்க. என்னதான் மாறினாலும், சரியா, வேலை பார்க்கறது அவசரம்னாலும் அவனுடைய சில சென்டிமெண்ட்ஸ் மாறாது. என்ன மாறாது? சென்டிமெண்ட். அவன் உள்ளுக்குள்ள ஒரு ஹிந்துவா தான் இருப்பான், உள்ளுக்குள்ள ஒரு முஸ்லீமா தான் இருப்பான், உள்ளுக்குள்ள ஒரு சீக்கியனா தான் இருப்பான்.
அவன் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த விதங்கள் என்னது, அவனுக்கு அது பாதிக்கப்படும் பொழுது அவனுக்கு அது 10,000 பேர் இருந்தாலும் எவனாவது ஒரு 10 பேராவது கேள்வி கேட்போம். செய்ய முடியாதா போடா அப்படின்னு. அப்ப ஒருத்தன் கேள்வி கேட்டாலும் மிலிட்டரிக்காரன் அதை சீரியஸா எடுத்துப்பான். சரி 10,000 பேர் இருக்கான், ஒருத்தன் கேட்கறான்னு விடுவான்னு நினைச்சீங்களா? கிடையாது. தீப்பொறி மாதிரி அது. ஒருத்தன் கிட்ட நாளைக்கு என்ன பண்ணுவான்? எல்லாரும் கேட்பான். அப்ப அவனை கடும் கரம் கொண்டு அவனை அடக்குவாங்க. 100 சவுக்கடி. சரியா? குதிரையில கட்டி அவனை இழுத்துட்டு போக சொல்லுவாங்க. தரதரத்தன்னு குதிரை இழுத்துட்டு போயிடும். அவனை அப்படியே தரதர மண்ணோட மண்ண இழுத்துட்டு போக சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாரும் முன்னாடி அடிச்சு தூக்குல போடுவாங்க. அப்பதான் 4 பேர் பார்த்து புத்தி வரணும் அப்படின்னு. இவ்வளவு என்ன செய்வாங்க? நீங்களே வெள்ளூர் கழகத்துல பாத்தீங்கல்ல, எப்படி சுட்டாங்க. வெள்ளூர் கழகத்துல இவங்க ஸ்கூல் புக்ல தனியா கொடுத்துருக்கோம். அந்த யாரு எவன் கில்லஸ்பி என்ன கொடுமை நடத்துறான்னு சொல்லி பாக்ஸே போட்டிருக்கான் பாருங்க. இந்த பாக்ஸ் கில்லஸ்பி என்ன கொடுமை செய்தான் அப்படின்றதுக்கான பாக்ஸ். நீ இப்ப ஏண்டா எனக்கு பிரிட்டிஷ் கிட்டே சம்பளம் வாங்கி எங்க உப்பே தின்னுட்டு எங்களுக்கு எதிராக புரட்சி பண்றியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேரை கொண்டாங்கிற லிஸ்ட் போட்டிருக்கான் பாருங்க. ஸ்கூல் புக்ல போடணுங்கிற என்ன அவசியம் இருக்கு? யோசிச்சு பாத்தீங்களா? பாருங்க, blown from a gun அப்படின்னா என்ன? ஷாட்னா சொல்றது. blown from a gun என்ன தெரியல. துப்பாக்கியால அடிப்பாங்களா? அது ஒரு தண்டனை. அதை ஃபர்ஸ்ட் போட்டிருப்பானா? துப்பாக்கியால அடிக்கிறது ஒரு தண்டனை? அப்படி கிடையாது. சரியா? இங்க கன்னு சொல்றது பீரங்கி. சரியா? இப்படி பீரங்கி இருக்கு இல்லையா? இந்த பீரங்கி இப்படி இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி சக்கரை வச்சு பீரங்கி இருக்கும் இல்லையா? இந்த பீரங்கில இப்படி மனுஷனை கட்டி வச்சுக்குவாங்க. கட்டி வச்சுட்டு அதுல குண்டை போட்டு சுடுவாங்க. சுக்குநூறா போகும் பாடி. சரியா? இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சொல்றதுங்கிறது செவுத்த பார்த்து தலைகளை இப்ப திரும்பி நிக்க சொல்லிடுவாங்க. செவுத்த பார்த்து நிக்க சொல்லிடுவாங்க. இல்ல ஒரு தூண்ல இப்படி கட்டிடுவாங்க. சரியா? அதை இங்கிருந்து சுடணும். அதுதான் ஷாட். துப்பாக்கி சுடுற மாதிரி என்ன பண்ணுவாங்க? தூரத்துல இருந்து சுடுறது. இதெல்லாம் நீங்க மதராஸ் பட்டத்துல பார்த்திருப்பீங்க. ஓட விட்டு சுடுவாங்க. பாத்தீங்களா? மதராஸ் பட்டத்துல இதுதான் இருக்குல்ல ஹையஸ்ட் பனிஷ்மெண்ட். சரியா? ஹையஸ்ட் பண்ணி பீரங்கில கட்டி வச்சு சுடுவாங்க உங்களை. நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன். பீரங்கில சுடுவான். துப்பாக்கியில சுத்தலூடு குண்டு. பீரங்கினா இவ்வளவு பெரிய குண்டு. இவ்வளவு பெரிய குண்டு உங்களை பார்த்து சுட்டானே எப்படி இருக்கும்? அதுதான் ஹையஸ்ட் தண்டனை. என்ன சிரிக்கிறீங்க? எப்ப எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் செஞ்சிருக்கான்னு சொல்றேன். அது புக்ல கொடுத்துருக்காங்க. இப்ப எத்தனை பேர் ஒரு ஹவில்தார் ஒரு நாயக்கு என்ன பண்ணுறாங்க? தொங்க தூக்குல போறது. அப்புறம் நாடு கடத்துறது. டிரான்ஸ்போர்ட்டர்னா என்ன? நாடு கடத்துறது. சரியா? அடுத்து 2வது பெட்டாலியன் என்ன பண்ணிருக்காங்க? இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டாலியனுமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படி நம்ம எத்தனை சிப்பாய்களை எத்தனை நாயக்குகளை இதெல்லாம் போட்டு பாருங்க. சிப்பாய், அப்புறம் நாயக், சரியா? அதுக்கப்புறம் ஜமேதார், அதுக்கப்புறம் ஹவில்தார், அதுக்கப்புறம் சுபேதார். இந்த மாதிரி அதுல ரேங்க் இப்ப எப்படி இருக்கு? மிலிட்டரியில எப்படி இப்ப ரேங்க் எப்படி தெரியுமா? இப்ப எப்படி ரேங்க் தெரியுமா? ஃபர்ஸ்ட் போகும்போது ஜவான். ஃபர்ஸ்ட் ஜவான். ஜவானுக்கு அப்புறம் லெப்டினன்ட். சரியா? அதுக்கப்புறம் கேப்டன். இது இன்ஸ்பெக்டரு, இது சப் இன்ஸ்பெக்டரு, இது ஏட்டு பிசி. சரியா? இதே மாதிரிதான் மிலிட்டரியில அப்படியே நிறைய போகும். சரியா? கேப்டன், அதுக்கப்புறம் பிரிகேடியர் அப்படிலாம் போகும். நிறைய இருக்கு. சரியா? இப்போதைக்கு உங்களுக்கு இது போல தெரிஞ்சா போதும். சரியா? கேப்டன் இது மாதிரிதான். அப்போ ஒரு லெப்டினன்ட், இப்ப லெப்டினன்ட் கிளர்க்னு பார்த்தா ஞாபகம் இருக்கா? அப்பனா அவர் என்ன எஸ்ஐன்னு அர்த்தம். சரியா? லெப்டினன்ட்னா எஸ்ஐ, ஜவான்னா பிசி. அந்த மாதிரி இவங்க என்ன செட்டப் வச்சிருந்தாங்க? ஹவேதார், சுபேதார் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த வார்த்தை மட்டும் நினைச்சீங்க. இதுவும் பாரசீக சொல் தான். இதுவும் என்னதான்? பாரசீக சொல் தான். இங்கிலீஷ்லயுமே போயிருக்கு. பெர்ஷியன் வேர்ட்ஸ் நிறைய பேர் இங்கிலீஷ்லயும் போயிருக்கு. லூட்னு சொன்னேன்ல, லூட் இஸ் அ பெர்ஷியன் வேர்டு. ஆனா இட் இஸ் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். லூட்னா கொள்ளை அடிக்கிறது. அள்ளி போடுன்னு அதுக்கு பதில் லூட் அப்படி அர்த்தம். சரியா? ஓகே, ரைட், ஓகே. இங்க இப்ப தமிழ்ல இருக்கும் போது இங்கிலீஷ்ல போகாதா? எல்லா மொழியிலும் தான் கலக்கும். ஓகே, சரி, ஓகே. அப்ப இது டிஸ்கண்டின். அப்ப உங்களுக்கு இப்ப சிப்பாய்கள் அப்படின்னா யாருன்னு புரிஞ்சிருக்கு. இவங்களை யாருக்குமே பெரிய நீ உயிர் கொடுத்தே வேலை பாரு. வேலை பார்த்தாலும் உனக்கு ஹை போஸ்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிங்க. ஹை போஸ்ட் அப்படின்றது ஆல்வேஸ் ஃபார் யாருக்குதான்? ஃபார் வெள்ளைக்காரனுக்கு மட்டும்தான். ஒன்லி ஃபார் இங்கிலீஷ். நீ எவ்வளவுதான் நீ பெரிய சாகசமே படிச்சிருந்தாலும் சரி, உனக்கு ஹை போஸ்ட் தர மாட்டான். அதிகபட்சமா லெப்டினன்ட் போஸ்ட் கொடுப்பான். அவ்வளவுதான். செகப்பு சட்டை கிடையாது. ஒன்லி காக்கி சட்டை தான். செகப்பு சட்டை தான் ஹை போஸ்ட். செகப்பு சட்டை கிடையாது. ஒன்லி காக்கி தான். அதுவும் இல்லாம யூனிவர்சலைசேஷன் ஆஃப் மிலிட்டரி கல்ச்சர். இப்போ வெள்ளைக்காரனை பொறுத்த வரைக்கும்
சரியா? அவனுடைய படை அமெரிக்காலயும் இருக்கும், அவனோட படை ஆஸ்திரேலியால இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மிலிட்டரி தானே. நான் சொல்றது புரியுதா? சரி, இப்ப நீங்க இந்தியா இருக்கீங்க, இந்தியால இருந்து போய் இலங்கையை பிடிச்சிட்டீங்க, மியான்மரை பிடிச்சிங்க, இந்திய படை பிடிச்சிட்டா இந்திய படை வீரன் மியான்மர்ல இருந்தாலும் ஒரே யூனிஃபார்ம் தானே, தானே? புரியுது இல்ல? அதே மாதிரிதான் அப்ப அமெரிக்கால இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் சிப்பாயும் ஒரு சட்டையை தான், ஒரே மாதிரி சட்டை தான் போட்டுருக்கணும். ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய நபரும் அதே சட்டை தான் போட்டுக்கணும். இந்தியால இருக்கக்கூடிய சிப்பாய் அதே சட்டை தான் போடணும். நீ முண்டாசு கட்டுவேன், முறுக்கு மீசை விடுவேன் அப்படின்னு சொன்னா விடுவானாவே? விட மாட்டான். கிளீன் ஷேவ் பண்ணி இப்படிதான் ப்ராப்பரா வைக்கணும்னு சொல்லி என்ன இருக்கும், யூனிவர்சலைசேஷன். சரியா? அதாவது அதாவது பிரிட்டிஷ் படையை உலகமயமாக்க, யூனிவர்சலைசேஷன், உலகமயமாக்குறது. அதாவது யூனிஃபார்ம், சீருடை, ஒரே மாதிரியான சீருடையை தான் அணிய வேண்டும் என்று கட்டாயம் இருந்தது. அப்ப எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய படையில 1850 புரட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு கணக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லை, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், கிட்டத்தட்ட 46,000 பேர் இருந்தாங்க. 46,000 படை வீரர்கள், ஆட்கள் கிடையாது. அப்ப இவன் சொன்ன 30,000 பேர் இருந்தாங்கிறது தப்பான ஃபேக்ட் தான். சொன்னாங்களே 30,000 பேர் இருந்தாங்க, 30 கோடி பேர் அடிச்சே துரத்திருக்கலாம்னு ஒரு டைலாக் விடுவாங்க. 30,000 பேர்ல படையிலே என்ன இருக்கான், 46,000 பேர் இருக்கிறான். சரியா? சரி, இந்தியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இந்தியர்கள் 2,32,000 பேர் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு 50,000னா எத்தனை மடங்கு? 6 மடங்கு அதிகமா இருக்கான். 6க்கு ஒருத்தன் தான் யாரு? வெள்ளக்காரன். 6ல் ஒருத்தன் தான் வெள்ளக்காரன், மித்த 5 பேரும் இந்தியன். சரியா? மூணாவது, இந்த யூனிவர்சலைசேஷன் தான் அவங்களுடைய சென்டிமெண்ட்டை பாதிச்சது. என்ன மாதிரி சென்டிமெண்ட்டை பாதிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா இந்த 4 மார்க்ஸ். 4 மார்க்ஸ். 4 மார்க்ஸ் என்ன? 4 மார்க்ஸ். 4 மார்க்ஸ்னா இந்த நெத்தியில வைக்கிறதுப்பா. நெத்தியில வைக்கிற தின்னூறு, திலகம், சரியா, பட்டை, இந்த மாதிரி நம்ம நெத்தியில போடுறோம் இல்லையா, அதுதான் 4 மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அலௌடு கிடையாது. இதெல்லாம் என்ன கிடையாது? அலௌடு. 4 மார்க்ஸ் கிடையாது. அப்புறம் இந்த வேட்டி சேலை, இந்த மாதிரி எல்லாம் என்ன கிடையாது. சேலைன்ற இந்த என்ன கட்டுவாங்கல்ல, இந்த வேட்டி போடுவாங்க இல்லையா, அது அலௌடு கிடையாது. அப்புறம் இந்த கையில வந்து சில இந்த கயிறுகள் கட்டுறது, இந்த மாதிரி மொத்தத்துல நீ பார்க்க நீ இந்தியனா இருந்தாலும் பார்க்க வெள்ளைக்கார மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க, அதுதான் விஷயம். சரியா? சோ இந்த மாதிரி எந்த ஒரு சென்டிமெண்ட்ஸுமே அவங்க அலோவ் பண்ணல. 4வது, இதெல்லாம் பண்ணும்போது அந்த சிப்பாய் மனசுல என்ன இருக்கும் தெரியுங்களா, நம்மள கிறிஸ்டியனா மாத்திடுவானோங்கிற ஒரு பயமும் இருக்கும். அப்போ ஃபியர் ஆஃப் ரிலிஜன், கிறிஸ்டியானிட்டி. இதுதான் 4வது பாயிண்ட். இதுல 4வது பாயிண்ட் தான் இப்ப பிரச்சனையா வந்தது. இப்ப 3வது பாயிண்ட் வெள்ளூர் கழகம் வந்ததுக்கான காரணம், டர்பன் கொண்டாந்ததுனால காரணம். 4வது பாயிண்ட் ஃபியர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. சரியா? இது என்ன, எப்படி பிரச்சனையாச்சு நான் சொல்றேன். சரியா? ரைட். இது எல்லாம் இதுதான் இப்ப 4வது. இப்ப பார்க்கக்கூடியது இம்மிடியட் காஸ். இம்மிடியட் காஸ் காரணிகள் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் கதை டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும், அது பிரச்சனை கிடையாது. சரியா? இம்மிடியட் காஸ். இம்மிடியட் காஸ்னா உடனடி காரணம். தமிழ் என்ன? உடனடி காரணம். இவ்வளவு இருக்கலாம், இருந்தாலும் ஏதாவது ஒரு ரீசன் தானே டக்குன்னு அந்த பிரச்சனை வளர்க்கறதுக்கு காரணமா இருக்கும். கரெக்ட். இம்மிடியட், உடனடி காரணம்னா ஃபர்ஸ்ட். சரியா? இந்த இமேஜை நீங்க பார்க்கணும். ரைட். இப்போ இவங்க கையில கொடுக்கப்பட்ட துப்பாக்கி வந்து பிரவுன் பெஸ் மஸ்கெட் அப்படின்ற துப்பாக்கி. எழுத வேண்டாம், தெரிஞ்சுக்க. பிரவுன் பெஸ் இதான் துப்பாக்கி. இந்த துப்பாக்கி கொஞ்சம் பழைய துப்பாக்கி. சரியா? இதற்கு பதிலா இப்ப புது துப்பாக்கி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போனா இப்ப இல்ல, அப்போ 57. சரியா? 57 கண்டுபிடிச்சோடனே அந்த துப்பாக்கி பேரு என்ஃபீல்டு ரைஃபிள் அப்படின்ற நவீன துப்பாக்கி. ஒரு நவீனம் இல்லை, எப்படி வேலை செய்யணும்னு கேட்டீங்கன்னா சிரிச்சு போடுவீங்க. சரியா? ஒண்ணும் கிடையாது. சரியா? என்ன பண்ணணும், இதுதான் என்ஃபீல்டு, இதுதான் புதிய துப்பாக்கி. இது லோடா செஞ்சுட்டாங்க. துப்பாக்கியில மேனுஃபேக்சர் பண்ணி லோடா வந்து இறங்குது. அப்ப அது வரைக்கும் எல்லாருக்கும் என்ன பயன்படுத்திட்டு இருந்தா இந்திய சிப்பாய், அந்த 46,000 வெள்ளக்கார சிப்பாயும் 2,30,000 இந்திய சிப்பாய் கையில இருந்த துப்பாக்கி பேரு பிரவுன் பெஸ்.
இப்போ புதுசா ஒரு துப்பாக்கி லான்ச் பண்ணிருக்கா, இதான் நவீன டெக்னாலஜிக்கலி டெவலப் துப்பாக்கி, இதை யூஸ் பண்ணுங்கடான்னு வருது. லோடா வந்து இறங்குது. அவன் என்ன பண்றான், எல்லார் கையிலும் கொடுத்து ட்ரைனிங் கொடுக்குறான், இப்படிதான்டா சுடணும் அப்படின்னு. எப்படி சுடணும்னு பாருங்க. சரியா, இங்க பாருங்க, இதுதான் தோட்டா. சரியா, இதுதான் என்னது, தோட்டா. இப்போ யூஸ்வலா முதல்ல துப்பாக்கி எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா, அதுவே பல பேருக்கு தெரியாது. சரியா, ஒரு புல்லட், இது என்ன சார் நாங்க தீபாவளிக்கு சுடாத துப்பாக்கியா அப்படின்றீங்களா? நாங்க தீபாவளிக்கு சுடாத துப்பாக்கியான்றீங்களா? ஓகேவா, சி இது ஆக்சுவலா இது புல்லட் கிடையாது. இதுதான் புல்லட், தோட்டா கிடையாது. தோட்டாங்கிறது ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல, இதுதான் தோட்டா. இங்க பாருங்க, மேல இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதுதான் தோட்டா. அப்ப கீழே இருக்கிறது என்ன, அது குப்பி, கேட்ரிட்ஜ். சரி, அது பேர் என்ன, கேட்ரிட்ஜ். இதோட கிராஸ் செக்ஷன் இருந்தா நல்லா இருக்குமே. ஓகே, இதான் நவீன கால தோட்டா. சரியா, இங்க பாருங்க. சோ மேல இருக்கிறது தான் தோட்டா, கீழே என்ன இருக்கு, கீழே வந்து ஒரு பவுடர் மாதிரி இருக்கா. சரியா, பவுடர், அதுக்கு கீழே எங்க இருக்கிறது திரி. அதுக்கு கீழே எங்க இருக்கிறது என்ன, திரி. திரி மீன்ஸ் பத்த வைக்கிறது. இது 3 இருக்கும். சரியா, இப்போ அந்த திரியில பட்ட உடனே கப்புக்குன்னு எரிஞ்சிடும். சரியா, கப்புக்குன்னு என்ன ஆயிரும், எரிஞ்சிரும். எரிஞ்சு அந்த நடுவுல இருக்கிற பவுடர் இருக்குல்ல, அந்த பவுடருக்கு பேர் கன் பவுடர். அதுதான் எரியிற பட்டாசு. சரியா, அது எரிஞ்சு வெடிக்கும். வெடிச்ச அந்த வேகத்துலதான் புல்லட் முன்னாடி போகுது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், கோலி குண்டு விளையாடுற மாதிரி புல்லட் போதும் நினைச்சுக்கிறீங்க. அப்படி போகல. கோலி குண்டு நம்ம விளையாட தெரியுமா, இது இப்படி ஒண்ணு இருக்கு, அது இப்படி அடிச்சா அந்த புல்லட் முன்னாடி போகும் அப்படின்னு. ஏன்பா இப்படி அந்த துளுண்டு ட்ரிகர் அழுத்தி அது போய் இப்படி அப்படி பட்டு புல்லட் முன்னாடி போகுது நினைச்சீங்கன்னா இவ்வளவு நாளா தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. கிடையாது. புல்லட்டுடைய வேகம் ஒளியோடைய வேகத்துல போகும். என்ன, சவுண்ட் ஆஃப் ஸ்பீடு 350 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு புல்லட் போகும். மினிமம் ஸ்பீடே. சில புல்லட்ல 1000 கிலோமீட்டர் கொடுக்கும். இதெல்லாம் எழுதி வைக்க வேண்டாங்க, இதெல்லாம் அவசியம் இல்லை. ராணுவத்துக்கு போறீங்க சொல்றேன், அவ்வளவு வேகத்துல இப்படி ஒரு தில்லுண்டு அந்த இதை அமுத்துறது மூலியமா போகும் கிடையாது. அப்ப அவ்வளவு வேகத்துல போகுதுன்னா அது காரணம் அந்த கன் பவுடர் எரிஞ்சு அது வெடிக்குது. ஒரு குப்பிக்குள்ள இருக்கிற மருந்து வெடிச்சு தான் தோட்டம் முன்னாடி போகுது. இதுதான் நவீன காலம். அதனாலதான் பார்த்திருப்பீங்க, தோட்டம் முன்னாடி போயிடும், அந்த குப்பி கீழே விடும். மிஷின்கள்ல பார்க்கும்போது குப்பி கீழே விழுந்துகிட்டே பார்ப்பீங்க. சரி, அது என்ன, அது காலி குப்பி, எம்டி கேட்ரிட்ஜ், புல்லட் முன்னாடி போயிடும். சரியா, மறுபடியும் அந்த குப்பி எடுத்து மறுபடியும் துப்பாக்கி போட்டு ஃபில் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா புது கேட்ரிட்ஜ் கூட வாங்கிக்கலாம். இதுதான் நவீன கால வெப்பம். எல்லா துப்பாக்கி இப்படிதான் வேலை செய்யுது. இப்ப இப்போ இதுல குப்பியிலேயே வைக்கிற மாதிரி இப்ப டெக்னாலஜி வந்துருச்சு. அப்போ அப்படி டெக்னாலஜி கிடையாது. அப்ப என்ன கிடையாது, அப்படி டெக்னாலஜி கிடையாது. அப்போதான் நவீன கால, அதாவது மூட்டை பூச்சி அடிக்கிற நவீன மிஷின்ங்கிற மாதிரி அப்போ வந்த தோட்டம். என்னது, இதுல தலையில இருக்கு பாருங்க, கீழே குப்பி. குப்பி வந்து ஆசை சாக்லேட் ரேப்பர் மாதிரி. ஆசை சாக்லேட் தெரியுமா, ஆசை சாக்லேட் சாப்பிட்றீங்களா, 20 பீஸ் சாக்லேட் 90s கிட்ட தான் தெரியும். சரி, ஒரு சாக்லேட் மிட்டாய், மிட்டாயை திறந்தீங்கன்னா, சரியா, மிட்டாய் திறந்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கும், பவுடர் இருக்கும். பவுடருக்கு கீழே புல்லட் இருக்கும். அப்ப துப்பாக்கியில என்ன பண்ணணும், துப்பாக்கியில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், துப்பாக்கி இந்த பேரல்ல அந்த சாக்லேட்டை திறந்து ஃபர்ஸ்ட் அந்த பவுடரை உள்ள கொட்டிடணும். உள்ள கொட்டிட்டு கடைசியா அந்த குண்டை உள்ள போடணும். குண்டை உள்ள போட்டுட்டு அதை உள்ள குத்தி வச்சு குறிப்பாக சுடணும். சுட்டாச்சா, மறுபடியும் அந்த ராப்பரை திறக்கணும், பவுடரை கொட்டணும், புல்லட்டை உள்ள போடணும், அப்புறம் ஒரு குத்து குத்தணும், குறிப்பாக சுடணும். சார் இல்ல, இதுதான் அந்த நவீன கால மிஷின். அப்போ நவீன இதுதான். அப்ப இதுவே இப்படி இருக்குன்னா அந்த பிரவுன் பேஸ் மஸ்கெட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரியா, இதுதான் அந்த என்ஃபீல்டு ரைபிள் அப்படின்ற நவீன துப்பாக்கி. சரி, இதுல என்ன சார் பிரச்சனை பாருங்க, இவனே பாருங்க, வாயில கடிக்கிறான், அதுக்கப்புறம் அதுல கொட்டறான், அப்புறம் குத்துறான், அப்புறம் தான் குறி வச்சு சுடணும். சரியா, இம்புட்டுக்காண்டு துப்பாக்கி வச்சுட்டு இதுல ஒரு கத்தி எடுத்து வீசினானா முடிஞ்சு வச்சு இல்லையா. ஆனா இதுவே நவீன மிஷின். அது ரொம்ப தூரத்துக்குலாம் போகாது, அதிகபட்சம் ஒரு 100 அடி தான் சுடும். அதிகபட்சம் அவ்வளவுதான் சுடும், 100 அடி அதிகம், 100 feet தான் இந்த புல்லட் போகும். அவ்வளவுதான். அது குத்துன இல்லைன்னா உட்கார்றது இல்லை. சப்போஸ் புல்லட் நடுவில் நின்றுச்சுன்னா எரிஞ்சாலும் புல்லட் போகாது. அப்ப எதுக்கு, அதுக்கு தான் குத்தணும் கரெக்டா. இப்ப அப்படியே ஆப்போசிட் இருக்கு, புல்லட் வெளியில இருக்கு, திரி இங்க இருக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரியா, சரி, இப்ப இது என்ன பிரச்சனைனா, துப்பாக்கி நம்ம நினைக்கிற மாதிரி பல பேர் இப்ப நீங்க இந்த துப்பாக்கி படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கன் இப்படி சுத்திட்டு இருப்பான். அப்படி எல்லாம் சுத்த முடியாது. துப்பாக்கி தூக்கி பாத்தீங்கன்னா தெரியும்.
சரியா? அதுவே ஒரு எவ்வளவு வரும்? மினிமம் 5 கிலோ இருந்து 10 கிலோ வரும். சரி, எவ்வளவு வரும்? 5 to 10 கிலோ இருக்குது ஒரு துப்பாக்கி, லாங் ரைஃபிள்ங்கிறதுலாம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அப்படி இப்படி சுத்திட்டுலாம் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது. அது இருக்காது. கத்தி வாளும் அப்படித்தான். திப்பு சுல்தானுடைய மியூசியத்தில் இருக்கு பாரு. திப்பு சுல்தானுடைய வாளே கிட்டத்தட்ட 20, 30 கிலோ இருக்கும். ஒரு வாளே 20 கிலோ. அதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்கு, மியூசியத்தை போய் பாத்தீங்கன்னா தெரியும். அதுதான் மியூசியம் எல்லாம் போகணும். நம்ம எங்க அங்கெல்லாம் போயிருக்கோம். சரியா? அப்ப என்ன வாளே வந்து பாத்தீங்கன்னா 10 கிலோ, 5 கிலோ, 20 கிலோ வாள்லாம் இருக்கு. கனமா இருக்கும். இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் 2 கையில தான் பிடிக்க முடியும். ஒரு கையில என்ன பண்ண அசட் அசட் அப்படி எல்லாம் பண்ண முடியாது. சரியா? அப்போ அவ்வளவு பெரிய ஒரு கன்னை இப்படி பிடிச்சிட்டு ஒரு கையில பிடிக்கணும். கரெக்டா? அப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது, அப்போ இந்த கை இருக்குன்னா எப்படி திறப்பீங்க அதை? சாக்லேட்டை வாயில தான் திறக்கும். நம்ம டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் வாயில தான் திறக்கும். இது எப்படி திறந்தது வாயில பாரு, அவனே வாயில தான் கிடைக்கிறான். ஏன்னா ஒரு கையில இது இருக்கு, இது கீழே வச்சிட்டு இருக்குன்னா அவன் அப்ப அடிச்சு போடுவான். இரு ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ண முடியாது. நீங்க அவன் ஆப்போசிட்ல வரதுக்கு முன்னாடி நீங்க துப்பாக்கி எடுத்து பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ வாயில கடிச்சுதான் போடணும். இது இப்படிதான், இதுதான் நவீன மிஷின் வந்துருச்சு. லோடா வந்து கொல்கட்டால இறங்கிருச்சு. எவனோ பொல்லாப்பு பிடிச்சவன் என்ன சொல்லிட்டானா, இந்த அந்த ஆசிய சாக்லேட் ராப்பர் இருக்குல்ல, அது வந்து வளவழுன்னு இருக்கு. அதை பார்த்துட்டு இது மாட்டு கொழுப்புன்னு வதந்தியை கிளப்பிட்டான். என்ன சொல்லிட்டான்? மாட்டு கொழுப்பு. எழுதுங்க. வதந்தி கிளம்பிருச்சு. என்ன கிளம்பிருச்சு? அந்த நவீன துப்பாக்கிகள் கொல்கட்டால வந்து லோடா இறங்கின உடனே அதை ஃபர்ஸ்ட் பண்ணணும். அது கிரீஸ்ட் கேட்டுச்சு. அதாவது கொழுப்பு தடவிய தோட்டாக்கள். கொழுப்பு தடவிய தோட்டாக்கள் வந்து ஒருத்தர் என்ன சொல்றான், அந்த கொழுப்பு மாட்டு கொழுப்புன்றான். இன்னொருத்தர் என்ன சொல்றான், இல்லடா அது பன்னி கொழுப்புன்றான். அதுக்கப்புறம் வாயில வைக்க மனசு வருமா? வலுவ என்னடா இது வலுவலுன்னு இருக்கு, இது எப்படி வாயில வச்சு பறக்கிறது அப்படி என்ன பண்ணிட்டாங்க. உடனே வந்து நாங்களும் யூஸ் பண்ண மாட்டோம், இதுல வேற ஏதாவது புதுசா கொடு அப்படின்னா. ஆக்சுவலா உண்மையில அது ரெண்டுமே கிடையாது. சரியா? இது ஆக்சுவலா வதந்தி. இப்படி ஒரு வதந்தி வருதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த இது பண்ணிட்டு புதுசா உங்களுக்கு நான் கொடுக்குறோம் அப்படின்னு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, புது துப்பாக்கியில கொடுக்குது. ஏன்னா வதந்தி, ஏன்னா ஒருத்தன் தெரிஞ்சன ஏன் சென்டிமெண்ட்னா, இந்துக்களுக்கு மாட்டு கொழுப்பு இருந்தா அது எப்படி வைக்கிறது அப்படின்னு ஒரு முஸ்லிம்களுக்கு பன்னி கொழுப்பு கலந்துருக்கு அப்படின்னா அதான் சொன்னேன். இது வந்து என்ன சொன்னேன், இந்த ஒரு பாயிண்ட் சொன்னேன், ஃபியர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. சரியா? இதுல என்னன்னா ஆல்ரெடி இவங்களுக்குள்ள ஒரு மனசுல என்ன இருக்கு, நம்மள பாக்குறதுக்கு நம்மள என்னவா மாத்திட்டான், ஒரு கிறிஸ்டியன் சோல்ஜர் மாதிரி தான் நம்ம இருப்போம். வீட்டுல எப்படி இருப்போம், நம்ம முண்டாசி கிட்டாசி போட்டு பட்டை கட்டி எல்லாம் போட்டுட்டு நம்ம உத்தராசை கட்டை எல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு இருக்கிற பட்சத்துல இங்க வந்து அப்படி பார்க்க இருக்கு. அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம ஃபுல்லா 3 பாயிண்ட் நம்ம மாத்திட்டான். இன்னும் இருக்கிற அந்த மனசுல இருக்கிற அந்த நம்பிக்கை மட்டும்தான் இல்லையா? அதையும் நம்மள இது பண்ணணுங்கிறதுக்காக தாண்டா இவன் வேறும் சேரான்டா அப்படின்னு பயம் ஆச்சு. அவன் ஆக்சுவலி வேணும் செய்யல. அவன் ஆக்சுவலி பண்ணா பிரச்சனை ஆகுறது தெரியும் அவனுக்கு. அப்ப அவன் செய்வானா வேணும்னு? வேற என்ன கொழுப்புன்னு. ஆனா அப்ப இது வதந்தி, கம்ப்ளீட்லி வதந்தி இது. சரியா? வதந்தி வந்த உடனே லோட மாத்தி போய் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் வாயில வைக்கும் போது கடிச்சு துரைக்கும் போது என்ன பயம் வரும், இது அதுவா இருக்குமோ அப்படி பயம் வரும். அதனால சிப்பாய்கள் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி கிளப்பிட்டேன். இதுதான் இமிடியேட் காஸ். இந்த பிரச்சனைகளும் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா பிரச்சனைகளும் கூட்டி சேர்த்துனா வரும் பாருங்க ஒரு ஆத்தனம். அந்த கோவத்துல உங்களுடைய தலைமை அதிகாரியை போய் கொன்னீங்கன்னா அப்படியே என்ன ஆயிரும். தலைமை அதிகாரி யாரு? சிகப்பு சட்டை யாரு? வெள்ளக்கார சிப்பாய். வெள்ளக்கார சிப்பாய் கொண்டீங்கன்னா அப்படியே எல்லாரும் செஞ்சாங்கன்னா அப்படியே கலவரம் பெருசாகி பெரும் புரட்சி உருவாச்சு. இமிடியேட் காஸ். மொத்தத்துல அது ஒரு வதந்தி பாருங்களேன். ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம கோர்ஸ் பிகினிங் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் தி ரிவோல்ட் இது வரைக்கும் யாருக்கு புரியல? இது புரிஞ்சுச்சுன்னா அதுக்கப்புறம் கதை ரொம்ப ஈஸி. நான் நிகழ்வுகள் சொன்னா போதும். சரியா? சரி, முதல்ல பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னது யாருன்னா மங்கள் பாண்டே. எழுதிங்க. மங்கள் பாண்டே தான் பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னாரு. அவர் யாரு? அவர் பாரக்பூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய 34வது படைப்பிரிவை சார்ந்த ஒரு சிப்பாய். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மங்கள் பாண்டேன்னா அவரு மங்கள் பாண்டே என்ன பண்ணாருங்கிறத பார்ப்போம். நீ உடனே யோசிக்க வேண்டாம். உடனே சார் அவருக்கு மட்டும்தான் அந்த தைரியம் வந்து இல்ல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அடிச்சு பயன்படுத்த சொல்லிடுவாங்க. ஆனா மங்கள் பாண்டே 34வது படைப்பிரிவை சார்ந்த 34th இன்ஃபேண்ட்ரி. எந்த ஊரு மறந்துடாதீங்க, கேட்பாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லா கதை இல்ல, ஃபேக்ட். ஓகே. பாரக்பூரை 34வது படைப்பிரிவு அவர் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே அவருடைய மேல் அதிகாரி
சரி, அவருடைய மேல் அதிகாரி வந்து அவரை கைது பண்ண சொல்லி சொல்றாரு. அப்படி கைது பண்ண சொல்லக்கூடிய மேல் அதிகாரிய அதே துப்பாக்கியில சுட்டுறாரு. சுட்டுக்கிட்டு தன்னையே சுட்டுக்கிறார். என்ன பண்றாரு, அந்த துப்பாக்கி அப்படி திருப்பி தன்னையே சுட்டுக்கிறார். சரியா, சுட்டுட்டு சாகல, செத்து போல. பலத்த காயமுடன் பிடிக்கப்படுகிறார். பிடிச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவனுக்கு தையல் எல்லாம் போட்டு புல்லட் தூக்கி வெளில வச்சுட்டு அவருக்கு 8 ஏப்ரல் 1857 தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க. அதுக்கு அவனே செத்து போயிருப்பான்ல, இருந்தாலும் அது முறை இல்ல. நாங்க தானே கொல்லுவோங்களே. சரியா, 8 ஏப்ரல் 1857 மங்கள் பாண்டேக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க. சரியா, அப்படியே அவர் சொன்ன அந்த நபரையும் சுட்டுட்டாரு. அப்படியே கண்ணை திருப்பி தன்னையே சுட்டுட்டாரு. ஏன்னா எப்படி கொண்டு விடுவாங்க இல்லையா? இது அவரை தூக்குல போட்டாங்க. சரியா, ஆனா அந்த சரி தூக்குல போட்டாங்க. அவ்வளவுதான். எப்ப தூக்குல போட்டாங்க? 8 ஏப்ரல் 1857. இந்த சம்பவம் காட்டுத்தீ மாதிரி பரவ இதே மாதிரி 7வது அயோத்தி ரெஜிமெண்ட்லயும் அத மாதிரி செய்யறாங்க. எழுதிக்க, 7th அயோத்தி ரெஜிமெண்ட்ல மே 3 தேதி ரொம்ப முக்கியம். மே 3 7வது அயோத்தி ரெஜிமெண்ட். ஒரு ரெஜிமெண்ட்னா ஒரு 100 இருந்து 200 பேர் இருப்பாங்கப்பா. சரியா, 7வது அயோத்தி ரெஜிமெண்ட். இவர் எப்ப செத்தாரு? 8 ஏப்ரல். மறந்துடாதீங்க, எல்லாமே 1857. சரியா, 8 ஏப்ரல். அப்போ இவர் செத்தப்போ பாரக்பூர். பாரக்பூர் எங்க இருக்கு? பெங்கால், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு, மேற்கு வங்கத்துல இருக்கு. அயோத்தி எங்க இருக்கு? யூபியில இருக்கு. அப்ப இங்க இருக்கிற மாதிரி அங்க இருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்க, நான் துப்பாக்கி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல. சரியா, அதே மாதிரி ஏப்ரல் 24 ஏப்ரல் 24 சரியா, ஏப்ரல் 24 மீரட்ல இருக்கிறவங்களும் அதே மாதிரி, அதுவும் யூபி பக்கத்துல தான் இருக்கு மீரட். மீரட்ல இருக்கிறவங்களுக்கும் என்னது அவங்களும் சொல்றாங்க. அப்போ இப்ப என்ன புரியுது உங்களுக்கு? எல்லாருமே ஈக்குவலா செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுல முக்கியமான சம்பவம் நடந்தது மீரட்ல தான். மீரட்ல அந்த சொன்னாங்க பாத்தீங்களா, ஏப்ரல் 24 மீரட்ல அந்த துப்பாக்கியை பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னவங்க கிட்டத்தட்ட ஒரு 85 பேர். சரியா, எத்தனை பேரு? 85 பேர் சொல்றாங்க. ஒருத்தன் சொல்லல இந்த வாட்டி, 85 பேர் சொல்ல. 85 பேரையும் பதவியிலிருந்து நீக்கிட்டு, சரியா, அவங்கள ஆடைகள்லாம் உருவி, உருவி அவங்களை அடிச்சு துவைச்சு அப்படியே ரோட்ல வந்து அவங்கள, ஏன்னா அடுத்து செய்யக்கூடாது. ஒருத்தன் ஆரம்பிச்சான், இப்ப என்ன ஆயிடுச்சு, 85 வந்து நிக்குது. எத்தனை? 500-600 கிலோமீட்டர் தள்ளி கன்னியாகுமரி ஒருத்தர் செய்யறானா, ஆந்திராவில நடக்குது இந்த பிரச்சனை. அப்படியா வச்சுக்க. வெஸ்ட் பெங்கால் நடந்த பிரச்சனை எங்க வந்திருக்கு? மீரட்ல வந்திருக்கு. மீரட்டுங்கிறது டெல்லி பக்கத்துல இருக்கு. சரியா, 58 கிலோமீட்டர். டெல்லியில இருந்து வெறும் 58 கிலோமீட்டர் தான், 1.5 மணி நேரம் டிஸ்டன்ஸ் தான். சரியா, அப்போ மீரட்ல வந்து 85 பேர் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்ல, அவங்க அடிச்சு துவைச்சு வந்து அவமானப்படுத்தி ரோட்ல தரதரன்னு இழுத்துட்டு போக. அப்போ என்ன ஆச்சுன்னா, சக யோசிச்சு பாருங்க, சக நபர்கள் இப்படி செய்யறாங்களேன்ட்டு அந்த சிப்பாய்களுக்கும் கோவம் வந்துருக்கு. சரியா, கோவம் வந்துருக்கு. இப்போதான் முக்கியமான சம்பவம். அப்ப ஏப்ரல் 24 செய்யும் போது, நான் இதே மேக்கு அப்புறம் ஏன் வருதுன்னா, மே 3 இப்படி நடக்குது. ஆனா ஏப்ரல் 24 நடந்திருக்கு. ஆனா அந்த சம்பவம் எப்ப கொதிச்சதுன்னா மே 10 கொதிச்சது. ஏப்ரல் 24 அவங்களை தரதர நடிச்சு ஜெயில போய் அடைச்சிட்டாங்க. சரியா, அவங்களை காப்பாத்துறதுக்கு அவங்களோட சக எங்க மீரட்ல அந்த 80 சொன்னோம் இல்லையா, 85 சிப்பாய்கள், சரியா, அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சிறையில் இருக்கக்கூடிய சிப்பாய்களை மீட்க, ரிலீஸ் பண்றதுக்கு அவரோட ஒட்டுமொத்த ரெஜிமெண்ட் பெட்டாலியனே போய் என்ன பண்ணுது, காப்பாத்த போகுது. எப்போ? மே 10 எங்க மீரட்ல. அதை தடுக்க வந்த எல்லா வெள்ளக்காரங்களையும் கொண்டுட்டாங்க. அப்ப அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட், மாரோ பிராங்கிக்கோ. மாரோ பிராங்கினா கொல்லுடா அந்த வெள்ளையனை, கொல்லு வெள்ளையனை. மாரோனா கொல்லு, மாரோ பிராங்கினா வெள்ளை, பிராங்கிக்கோ, மாரோ பிராங்கி. அது ஸ்டேட்மெண்ட் பரவிருச்சு.
சரி, இப்ப இந்த பாகுபலின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கத்துவாங்க இல்லையா? அந்த மாதிரி கொள்ளுடா வலையன அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி சொல்லி என்ன பண்றான், உங்களுக்கு ஒரு ஒரு தீ உள்ளுக்குள்ள ஒரு தீயை வளர்த்துக்கிட்டு வெள்ளையா ஒருத்தரை பார்த்தாலே கொண்டுவாங்க. சரியா? வெள்ளை சட்டையை பார்த்தாலும் கிழிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கோவம் காண்ட வளர்த்துக்கிட்டாங்க. சரியா? யாரு இப்ப இங்க ஆரம்பிச்சது? மீரட். மீரட்ல அந்த 85 பேரை காப்பாத்த போய் இந்த ஸ்டேட்மெண்ட் வளர்ந்துச்சு. சரியா? சரி, இப்போ அந்த ஒட்டுமொத்த மீரட்ல இருக்கிற எல்லா படைப்பினரும் ஒரு உதாரணத்துக்கு 2000 3000 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. 2000 3000 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டு இப்ப மே 10ல அந்த இருந்த ஒட்டுமொத்த மீரட்டில் உள்ள அனைத்து சிப்பாய்களும் ஒண்ணு சேர்ந்து அவருடைய உயர் அதிகாரிகளை கொன்னுட்டு அங்க இருந்த ஆயுதங்களை தூக்கிட்டு, அங்க இருந்த ஆயுதங்களை சும்மா கை வீசி போனா என்ன பிரயோஜனம்? என்னை எப்படி தேடி வருவாங்கிற அவனுக்கு தெரியும் தானே? அப்ப தப்பிக்கணும் தானே? அப்ப அந்த ஆயுதங்களை தூக்கிட்டு ஸ்ட்ரைட்டா டெல்லிக்கு போறாங்க. எங்க போறாங்க? டெல்லிக்கு போறாங்க. அந்த அந்த வரைபடம் தான் இந்த வரைபடம். பாருங்கள, கையில அந்த துப்பாக்கி. சரி, எல்லாரும் பாருங்க ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, தெரியுதா? அதுக்கப்புறம் கழுத குதிரை மேல அந்த பாருங்க அந்த தோட்டாக்கள். சரி, வெறும் துப்பாக்கி மட்டும் தூக்கி போயிட்டு, சரியா? தோட்டா வேணும்ல. அது எல்லாத்தையும் தூக்கிட்டு என்ன பண்றாங்க? எல்லாம் எங்க போறாங்க பாருங்க, டெல்லி போறாங்க. எவ்வளவு கிலோமீட்டர்? 58 கிலோமீட்டர் சொன்னல டெல்லி. டெல்லிக்கு ஏன் சார் போகணும் அப்படின்றீங்களா? டெல்லிக்கு ஏன் போனாங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். காரணம், இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் சார் டெல்லிக்கு போறாங்க? இப்போ இந்தியாவை யார் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு? 1707ல 7 வரை முகல். சரியா? முகல் 1707ல அவுரங்கசீப் தான் இறந்து போனார். முகலாய வம்சம் முடிவுக்கு வரல. அவுரங்கசீப் இஸ் நாட் த லாஸ்ட் எம்பரர் ஆஃப் முகல். இஸ் த லாஸ்ட் கிரேட் எம்பரர் ஆஃப் முகல். முகலாயருடைய கடைசி பெரும் பேரரசர் தானே தவிர்த்து கடைசி அரசர் இல்ல. இதுக்கப்புறம் 1857 வரைக்கும் முகலாய வம்சம் இருக்கு இந்தியாவுல. அப்ப எத்தனை வருஷம்? 150 வருஷம் முகலாயர்கள் இருக்கிறாங்க. 1526ல பாபர்ல இருந்து 1857 பகதூர் ஷா ஜாஃபர் வரைக்கும் முகலாய பேரரசு நீட்டிக்குது. அதுல 707 வரைக்கும் அட்மோஸ்ட் பவர்ஃபுல், இது அட்மோஸ்ட் டம்மி. அப்ப பகதூர் ஷா ஜாஃபரும் மாசம் மாசம் பென்ஷன் வாங்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்காரு. சரியா? எங்க? டெல்லியில. அப்ப இவங்களுக்கு எல்லாம் என்ன நினைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி நம்மால் இருக்கிறாரு, இந்த வெள்ளக்கார வேண்டாம்னா அடுத்து வேற ஒரு மாற்று ஆப்ஷன் வேணும்ல. சரி, இட்லி எனக்கு பிடிக்காது, அடுத்து தோசை அப்படின்னு ஒண்ணு இருக்கணும்ல. அப்ப இட்லி வேண்டாம், அது போல என்ன தோசை அப்படின்றனால டெல்லிக்கு போனா நம்ம பகதூர் ஷா ஜாஃபர் இருப்பாரு, அவர்கிட்ட போவோம், அவர்கிட்ட நம்ம இந்தியாவை கொடுப்போம், அவர் தலைமையில நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா ரெஜிமெண்ட்டுக்கும் நம்ம போய் சண்டை போடலாம். இது மூலயமா நம்ம எப்படி இப்ப மீரட்டை கையில எடுத்துட்டாங்களே, அதே மாதிரி ஒவ்வொரு ஊரையும் நம்ம கையில எடுத்துக்கலாம் அப்படின்ற பிளான் அவங்களுக்கு. யோசனைனா சூப்பர் யோசனை தான். சரியா? ஆனா அவரு பாவம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்க தாத்தா, அவர்கிட்ட போயிட்டு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? சரியா? அவர் சும்மா இருந்தா கூட பரவாயில்ல. சரியா? அங்க போய் எல்லாரும் நின்றாங்க. செங்கோட்டையில தான் இருக்கிறார். சரியா? செங்கோட்டை முன்னாடி போயிட்டு இந்த மாதிரி இந்துஸ்தானத்தின் ஷாவே நீதான் பொறுப்பேற்கணும் பாரு, நீ இல்லாதனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா. ஓ அப்படியா அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு, இவ்வளவு பேரை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, வாங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு அவர் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடுறாரு. இனிமேல் பிரிட்டிஷ் இந்தியா கிடையாது, யாரெல்லாம் வெள்ளக்காரன், அது மாற பிறகு ஆல்ரெடி டைலாக் போயிட்டு இருக்கு. என்ன டைலாக்? வெள்ளையனை பார்த்தா கொன்னுடு, யாரா இருந்தாலும் சரி. சரியா? வெள்ளையனை பார்த்தா கொன்னுடுங்கிற டைலாக். அங்கங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பகதூர் ஷா ஜாஃபர் கொடுத்தோடனே அவரே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டார். அவரும் அந்த தளபதிகள் இருந்தாங்க இல்லையா, தளபதிகள்ல ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கிட்டாங்க. நாணயத்தை அச்சடிக்கிறாங்க, காயின்ஸ் அதுக்குள்ளேயே காயின் அச்சடிக்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இந்து முஸ்லிம்கள்லாம் ஒண்ணு, யாருக்கெல்லாம் நமக்கு வெள்ளக்காரரை பிடிக்காதோ எல்லாரும் வாங்க, அணிதிரண்டு வாங்கடா, அணிதிரண்டு வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு செயலாக் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. சரியா? என்னென்னமோ நடக்குது. இந்த டைம்ல கவர்னர் ஜெனரலா இருந்தவர் யாரு? அவர் தானே ஒரிஜினல் பொறுப்பு. ஆக்சுவலா அவர் தான். டல்ஹௌசி போயிட்டான், இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் கிளப்பி விட்டு அந்த ஆள் போயிட்டான். சரியா? அவனால இந்த போல பிரச்சனையும் பொலிட்டிக்கல் காசஸ், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆள் தான். சரி, அவனுடைய காலம் டென்யூர் முடிஞ்சிருச்சு, செத்து போல டென்யூர் முடிஞ்சிருச்சு, போயிட்டு 5 வருஷம் தான் கொடுப்பாங்க. 5 வருஷம் அதிகபட்சம் 10 வருஷம் தான் கொடுப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்தவர் தான் கேனிங். அப்ப இவர் தான்
லார்ட் கேனிங் இஸ் த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப், எழுதிங்க, லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் கம்பெனி ரூல். கம்பெனி ஆட்சியுடைய கடைசி கவர்னர் ஜெனரல் இவர் தான். கம்பெனி ஆட்சியுடைய கடைசி கவர்னர் ஜெனரல் இவர் தான். சோ இவர் ஆட்சியில இருக்கும் போது இவர் எழுதுறாரு, அடிக்கிறாரு, நியூஸ் அடிக்கிறாரு எங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு, ஐயா என்ன சூழ்ந்துட்டாங்க, ஏதாவது பண்ணி ஹெல்ப் பண்ண வாங்க, சரியா, விட்டா போட்டு தள்ளிடுவாங்க போல. இந்தியாவே என்ன எழுதிருக்கவருங்க லார்டு கேனிங், சரியா, ரோஹில்கந்தில் இருந்து டெல்லி, ரோஹில்கந்து இருந்து டெல்லி வரை, டெல்லி முதல் கான்பூர் அலகாபாத் வரை நாடே புரட்சியில இருக்கு, கம்ப்ளீட் லாலெஸ், சட்டம் ஒழுங்கு இல்லாம இருக்கு நாடு. எப்படி இருக்கு? சட்ட ஒழுங்கு இல்லாம இருக்குன்ட்டு 19 ஜூன் அவர் வந்து லெட்டர், ஐ மீன் இது போறார், டீட்டெயில பாஸ் பண்றாரு. இப்போ 19 ஜூன், 19 ஜூன். ஏன்னா இப்படி சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்களேன், அட முகலாயரம் இறங்கிட்டாரா, இதுக்கு அண்ணா என்னது அண்ணாத்தே இறங்கிடுச்சு, நாங்களும் இறங்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுவான், போதல இறங்குவான். நான் சொல்ல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அதான் சொன்ன, துப்பாக்கி எடுக்கிற வயசு 5 வயசுல இருந்து 55 60 வயசு தாத்தா வரைக்கும் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள தாக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரு தாத்தா, வயசான தாத்தா இருக்காரு, சரி, இல்லைன்னா ஒரு விவசாயி இருக்கான்னு வச்சுக்கேன், அவன் பத்திரம், நிலப்பத்திரம், அவன் ஊரு முச்சந்தில இருக்கக்கூடிய ஜமீன்தாரியோட பங்களால புடிங்கி வச்சிருப்பான். போன வருஷம் வரி கட்டலன்னு புடிங்கி வச்சிருப்பான், எங்க அப்பாவை அடிச்சுட்டு போயிட்டா அப்படின்னா, இப்ப இந்த சாமி நியூஸ் கலவராண்டா, இந்த மாதிரி வெள்ளக்காரனை ஃபுல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்காங்களா அப்படி நியூஸ் வந்தோடனே நீங்க என்ன பண்ணீங்க? முதல்ல என்ன பண்ணீங்க? நம்ம எதிரியாரு அந்த ஜமீன்தார் வீடு, எட்ரா பெட்ரோல் குண்டு வீட்டுல போட்டு அந்த பத்திரத்தை தூக்கிட்டு வரதான் பாப்பீங்க நீங்க. நான் போறேன், நீ வரியா வரலையா, அங்க போனா ஓம் பத்திரமா நான் எடுத்து வந்துடுறேன், வா போலாம், நம்ம பத்திரத்தை எல்லாத்தையும் மீட்டுலாம், நம்ம திரும்பி நம்ம நிலம் நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்னு பக்கத்து ஜமீன்தார் மகளை தாக்குவா. இதே மாதிரி இதே மாதிரி போலீஸ் ஒருத்தர் அடிச்சிருந்தான்னு வச்சுக்கலேன், இதே மாதிரி யாரு அந்த தரோகா சிக்கனாண்டாவன், சரியா, அவன் வந்து நீ எங்க அப்பாவை தான் அடிச்ச, நான் அன்னைக்கு என்ன பண்ணல அப்படின்னு என்ன பண்ணுவோம். ஆமா, இவர் எப்ப வேற வழி இல்ல, நாடே என்ன இருக்கு, எப்படி கிடக்குது, இந்தியாவோட கவர்னர் ஜெனரலே என்ன பண்றாரு, நாடே லாலஸா கிடக்குன்னு சொன்னா அவ்வாவே கையில கத்தி கம்பு போடாரு, என்ன கிடைக்குதோ எடுத்து கிளம்பிட்டான், சரியா. அப்போ அதனாலதான் இது பெரிய பிரச்சனை ஆச்சு. அதனால பல பேருடைய ஆதங்கம் போராட்டமாக வெம்பி வெடிச்சது அன்னைக்கு, சரியா. ஒரு நாள் இல்ல, இது பல வருஷம் நடந்த போராட்டம், 1 வருஷம் 1.5 வருஷம் கிட்ட நடந்தது, சரியா, 1.5 வருஷம் கிட்ட நடந்தது. இப்ப புரியும் நினைக்கிறேன் நான் சொல்றது, சரியா. சரி, நாணயங்களை அச்சடிச்சாங்க, சரியா, உடனே மக்களை கலந்துக்கங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ, எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ எல்லா சிஸ்டத்தையும், தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து ஜமீன்தாரியுடைய பங்களால இருந்து, சரியா, ராணுவ தளபதிகள் யாரா இருந்தாலும் சரி, அன்னைக்கு அவன் முடிஞ்சான். கையில பார்த்தா கொண்டுடுவாங்க, இல்லைன்னா பத்திரத்தை எடுத்துப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் பாருங்க, தே ஆல்சோ அட்டட் பிரிட்டிஷ் கட்டின நீதிமன்றங்கள், தாசில்தார் ஆபீஸ், ஆவணங்கள் வச்சிருப்பாங்க, ரெவன்யூ ரெக்கார்டு வச்சிருப்பாங்க, அது போலீஸ் ஸ்டேஷன், எதை கிடைக்குதோ பேரு பிரிட்டிஷ் போட்டா முடிஞ்சு வச்சு, இல்ல இங்கிலீஷ்ல ஏதாவது எழுதுறதால போச்சு, படிக்கிறதெல்லாம் கூட இங்கிலீஷ் தான் போட ஆட்டி உடைய அப்படி சொல்லிட்டு இறங்கிட்டாங்க, சரியா. சோ அக்கார்டிங் டு ஒன் எஸ்டிமேட், என்ன இந்த எஸ்டிமேட் படி கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அன்னைக்கு செத்து போனாங்க. எத்தனை பேரு? 1.5 லட்சம் பேர் இந்தியர்கள் சொல்லிட்டு இருக்கேன், சரியா, இந்தியர்கள். ஆக்சுவலா இது நம்ம பண்ணதுல இல்ல, அவன் ரிட்டாலியேட் பண்ணுவான் இல்லையா, அவன் சும்மா இருப்பானா, ரிட்டாலியேட் பண்ணுவான், பதில் தாக்குதல் பண்ணுவான் இல்லையா. 1.5 லட்சம் பேர் செத்து போனாங்க. அதுல வெறும் 50,000 பேர் தான் மிலிட்டரிக்காரன் சிப்பாய்கள், 1 லட்சம் பேர் சாமானிய மக்கள். எத்தனை பேரு? 1 லட்சம் பேர் சாமானிய மக்கள். வெள்ளக்காரனை எதிர்த்த இந்த சிப்பாய் போரில், இந்த சிப்பாய் கழகத்தில் இறந்து போன நபர்கள் வந்து 1.5 லட்சம் பேர். இது கணக்கில் இல்லாத எத்தனையோ பேர், கணக்கில் வந்து 1.5 லட்சம் பேர். அதுல 50,000 பேர் எவ்வளவு சிப்பாய்கள், 1 லட்சம் பேர் சாமானியர்கள், 1 லட்சம் பேரு சாமானியர்கள். சரி, அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் தலைமையை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா யூபியில தான் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா. வெஸ்ட் பெங்கால், இப்ப இந்தியா பாருங்க, இந்தியா பாக்குறச்ச இங்க பாரக்பூர், ஓகேவா, அதுக்கப்புறம் இங்க அயோத்தி, ஆமாவா, இதுதானே, அப்புறம் மீரட், அப்புறம் இங்க டெல்லி, இப்படி ஆரம்பிச்சு இங்க இருந்து என்ன நாடு ஃபுல்லா அந்த மெசேஜ் போனோன்னு அந்தந்த இடத்துல என்ன பண்றாங்க, அவங்கவுங்க தலைமை எடுத்துக்கிறாங்க. இப்ப ஜான்சி என்ன பண்ணுவாங்க, கரெக்ட், இதுதான் டைம், யாரெல்லாம் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஆளை திரட்டி
அங்க இருக்கக்கூடிய தளபதியை தாக்குவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்ல இருக்கக்கூடிய அப்ப நாடற்ற இப்ப நாடற்ற இளவரசர்களுக்கு இதுதான் சான்ஸ். இதை எடுத்து இந்த வெள்ளைக்காரன் தோக்கடிச்சா அவங்களுக்கு நாடு மறுபடியும் கிடைச்சிட்டு அவங்க ராஜாவாயிரும். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, தங்க முட்டையிடுற வார்த்தை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை அழகா பயன்படுத்திக்கிட்டாதான் உண்டு, இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்றாங்க, நாடற்ற இளவரசர்கள் யாரெல்லாம் இழந்தாங்களோ அவங்க அப்ப யாரெல்லாம் எங்கெல்லாம் தலைமை தாங்கினாங்கிறது கேட்பாங்க. இதான் எக்ஸாம்ல கேட்பான். கான்பூர், கான்பூரில் நானா சாஹிப். கான்பூர்ல யாரு? கான்பூர்ல நானா சாஹிப். யார் அந்த நானா சாஹிப்? பென்ஷப் தர மாட்டேன்னு சொன்னான்ல, ஆமா, நானா சாஹிப். பேஷ்வா பாஜிராவ், பேஷ்வா பாஜிராவ் டூ, இரண்டாம் பேஷ்வா பாஜிராவுடைய வளர்ப்பு மகன். சரியா? அவருக்கு அவர் எங்க எங்க பொறுப்பேற்றுட்டாரு? கான்பூர். அடுத்து லக்னோ. லக்னோ எங்க இருக்கு? யூபி, உத்தரப்பிரதேஷ்ல. அங்க நம்ம அயோத்தியுடைய ராணி யாரு? பேகம் ஹசரத் மகள். அந்த அம்மா பொறுப்பேற்றுச்சு. சரியா? பேகம் ஹசரத் மகள். அங்க எடுத்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய வெள்ளக்காரன் எல்லாத்தையும் கொன்னு அவனுடைய மகன் பிரிஜிஸ் கதீர், அவனுடைய மகன் பிரிஜிஸ் கதீர், கதீரை நவாபாக அறிவிச்சிடுறாங்க. பிரிஜிஸ் கதீரை நவாபாக அறிவிச்சிடுறாங்க. டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, புடிச்சிட்டாங்க. இந்த இடத்த சக்சஸ்ஃபுல்லா புடிச்சிட்டாங்க. சரியா? அதே மாதிரி பரேலி, பரேலி ரொம்ப ஃபேமஸான பிளேஸ், ரே பரேலி. சரியா? ரே பரேலி. கான் பகதூர் கான், கான் பகதூர் கான். கிட்டத்தட்ட 40,000 பேர், 40,000 படை வீரர்களை சேர்த்துக்கிட்டு டஃப் காம்படிஷன் கொடுத்து பரேலியை பிடிச்சார். அடுத்தது பீகார், கான் பகதூர். அடுத்தது யாரு? பீகார். பீகார்ல யார் பண்ணா? குன்வர் சிங். கண்ணு கேட்பாங்க, கதையை கேட்டு விட்டுறாதீங்கப்பா. குன்வர் சிங். சரியா? குன்வர் சிங். அடுத்தது ஃபைசாபாத், ஃபைசாபாத். இது எல்லாமே யூபிஎஸ்சி தான் இருக்கு. சரியா? வட இந்தியா சிம்பிளா சொன்னா மௌல்வி, மௌல்வி, மௌலவினா அது பதவி, கௌரவ பட்டம். அகமதுல்லா, அகமதுல்லா, அகமதுல்லா. சரியா? அண்ட் அதே மாதிரி எப்பயும் போல ஜான்சில நம்மளுடைய லக்ஷ்மி பாய். இதுல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சார் இதெல்லாம் வட இந்தியாவா இருக்கே, தென்னிந்தியால யாரும் போராட்டப்படலையா? இங்க பாம்பே வரல, மெட்ராஸ் வரல, வரவே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஹைலைட்டே. சரியா? இது வட இந்தியால மட்டும்தான் இந்த போராட்டமே நடந்துச்சு. ஒட்டுமொத்த வட இந்தியாவும் கொந்தளிச்சது. கரெக்டா? தென்னிந்தியால ஒரு கொசு கூட நகரடு. தென்னிந்தியால ஏன்னா ஆல்ரெடி பிரச்சனை பண்ண எல்லாத்தையும் கொண்டு தூக்குல போட்டாச்சு. கரெக்ட் தானே? அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாம் லாயெல்லாம் மாறிட்டாங்க. அப்போ இப்போ இங்க இருக்கிற எல்லா ஜெனரலும் இறந்து போயிருப்பாங்க, இல்லைன்னா கட்சி மாறி இருப்பாங்க. கரெக்டா? இப்ப இவங்களை எப்படி அடக்கிறது? எப்படி அடக்கிறது இவங்களை? வட இந்தியா இப்ப கையை நலிவு, கை விட்டு நலிவு போயிடுச்சு வட இந்தியா. தென்னிந்தியா இருக்கே, பாம்பே மாகாணம் இருக்கு, மெட்ராஸ் மாகாணம் இருக்கு. இங்க நம்ம சொல்ற பச்சை கேட்கிற சிப்பாய்கள் இருக்கானே, அவனுங்களை ஈஸியா கொண்டு போறதுக்கு நம்ம கிட்ட தான் ஃபாஸ்டா போற கப்பல் இருக்கே, தூக்குடா கப்பல அப்படின்னு மெட்ராஸ்ல இருந்து பாம்பேல இருந்து என்ன பண்றாங்க, தளபதிகள் அடுத்து கிளம்புறாங்க. இந்த கட்டுப்பாட்டை விட்டு போச்சு அப்படி. அதாவது ஒரு நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணை குத்திட்டான். சரியா? வட இந்தியாவில் நடந்த புரட்சிய தென்னிந்தியாவுடைய ஆள் பலத்தையும் பணபலத்தையும் வச்சு வட இந்தியாவை புரட்சிட்டான். இந்த கதை இன்னொரு கதை இருக்கு, சொல்றேன், நல்லா கவனிங்க. இங்க தென்னிந்தியாவில தானே முதல்ல நிறைய போர் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? 4 மைசூர் போரு, 3 கர்நாடகா போரு. இந்த போர்ல எப்பெல்லாம்
தோற்கிற மாதிரி இருக்கானோ அப்போ பெங்கால்ல இருந்து ஆளறக்கு. இப்ப புரியுதா அவனுக்கு கப்பல் ஏன் முக்கியத்துவம்னு? கப்பல் ஒண்ணு மட்டும் அவன்கிட்ட இல்ல. அவன் 1700 கூரை பார்த்து ஓடி இருக்கான். கப்பல் மட்டும்தான். எப்பெல்லாம் தோற்கிறானோ அவனை ஆளை கூப்பிட்டுருவான். கிளம்பி வாங்கடான்னு போன போட்டான்னா கப்பல் ஆள் வந்து இறங்கிடும். ஒரு 10 கப்பல் வந்துச்சுன்னா ஒரு 1000 2000 3000 பேர் வந்துருவாங்க. துப்பாக்கி வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? சோ இப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல வட இந்தியால இவங்க எல்லாம் புடிச்சிட்டாங்க இடத்த. எல்லாம் புடிக்கணும். இவங்க எல்லாம் அந்தந்த இடத்த அந்த கலவரத்தை பயன்படுத்தி அங்காங்கே அந்த பிளேஸ்ல எங்கெங்க ஜான்சி, ஃபைசாபாத், பீகார், பரேலி, லக்னோ, கான்பூர், சரியா, அண்ட் அப்கோர்ஸ் டெல்லி. டெல்லி யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? இப்பதான் சொன்னேன், பகதூர் ஷா ஜாஃபர் டெல்லியோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அவர் தாங்க எல்லாருக்கும் லெட்டர் போட்டாரு, வாங்கயா வாங்க அப்படின்ட்டு, ஆடி ஆஃபர் வாங்க அப்படின்னு என்ன பண்றாரு? அவர் தான் ஆர்டர் போட்டாரு. சரியா, ரைட். இதுக்கப்புறம் சப்ரஷன். இதுக்கப்புறம் என்ன? சப்ரஷன். சப்ரஷன் என்ன? இப்ப ஆளை கூப்பிட்டாங்கல்ல, ஆள் வந்துருச்சு. இப்ப ஒவ்வொரு இடமா என்ன பண்ணுவா? தாக்கி அந்த இடத்துல எல்லாத்தையும் எவெல்லாம் புரட்சி பண்றானோ அவனை பிடிச்சி கொண்டுடுவாங்க. புரட்சி முடிஞ்சிடும். எழுதிக்க. ஃபர்ஸ்ட் டெல்லியை தான் பிடிச்சாங்க. செப்டம்பர் 20, 1857. செப்டம்பர் 20, 1857. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். மே மாசத்துல மே 10 ஆரம்பிச்சுச்சா? மே 10, மே அப்புறம் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், 3 மாசம் டெல்லி பகதூர் ஷா ஜாஃபர் கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு. சரியா? இதை பிடிச்சவர் யாருன்னா ஜான் நிக்கோல்சன். டெல்லி ஜான் நிக்கோல்சன். சரியா? இந்த ஜான் நிக்கோல்சன் இந்த அட்டாக்ல இறந்து போயிடுவார். சரியா, இறந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் அடுத்தது யார் வருவா அப்படின்னா மேஜர் ஹட்சன். மேஜர் ஹட்சன் வருவார். ஹட்சன் என்ன பண்றாருன்னா பகதூர் ஷா ஜாஃபரை கைது பண்ணி அவருடைய கண்ணு முன்னாடியே அவருடைய மகன் மற்றும் பேர குழந்தைகளை சுட்டு கொண்டுறாரு. அவர் கண்ணு முன்னாடியே. ஏன் சுட்டார் சொல்லுங்க பாப்போம். மேஜர் ஹட்சன் என்ன பண்றாரு? பகதூர் ஷா ஜாஃபரை கைது பண்ணி ஒரு கண்ணு முன்னாடியே அவருடைய மகன்களையும் பேர குழந்தைங்களையும் சுடுங்க. வாரிசு. அந்த சம்பவம் தான் முகலாய வம்சம் முடிந்ததுக்கு காரணம். அதனாலதான் அவர் லாஸ்ட் மன்னர் சொன்னேன் நானே. பகதூர் ஷா ஜாஃபர் தான் கடைசி மன்னன் சொன்னேன். 1526 பாபர்ல ஆரம்பிச்சது, 1857 பகதூர் ஷா ஜாஃபரோட முடியுது. ஏன்னா வாரிசு, அதுக்கப்புறம் வாரிசு கிடையாது. நேரடி வாரிசுக்கு யாருமே இல்லை. சரியா? சோ மேஜர் ஹட்சனுடைய அந்த சம்பவம். சரியா? பிறகு அவரை ரங்கூன், இங்க இந்தியாவிலே இல்ல, அவர் தூக்கி பர்மா தூக்கி போயிட்டாங்க. பர்மா இருக்கக்கூடிய ரங்கூன் சிறையில அவர் அடைச்சாங்க. பிறகு அங்கேயேதான் செத்து போனாரு. அவருடைய சமாதி இங்க இருக்கு. இந்தியாவுடைய கடைசி பேரரசர் யாரு? பகதூர் ஷா ஜாஃபர், லாஸ்ட் எம்பரர் ஆஃப் இந்தியா. மோடி, திரு நரேந்திர மோடி அவர் பதவியில் உட்காரும் பொழுது அவருடைய சமாதிக்கு போயிட்டு வந்திருந்தார். நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஆல்ரெடி. அவருடைய சமாதியை போய் பார்த்துட்டு தான் ஆட்சி அமைச்சர். ஏன்னா அவர் லாஸ்ட், நீங்க விட்டதை நான் ஆரம்பிக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி போனாரோ இல்லையா தெரியல. இதுக்கு ரங்கூன் போய் அவர் சமாதியை பார்த்தாருன்னு தெரியல. சரி, ஓகே. சரி, எல்லாம் ஒரு மரியாதை நிமித்தமா தான் இருக்கும். ரைட், ஓகே. சோ ரங்கூன்ல ஒரு வயசாகி செத்து போயிட்டார். அவர் ஜெயிலே அடைச்சிட்டாங்க, அவர் ஜெயிலே செத்து போயிட்டாரு. சரியா? அடுத்து ஒவ்வொருத்தரா பிடிக்கிறாங்க. அடுத்தது பாருங்க கான்பூர். கான்பூர் யாரு? கான்பூர்ல சர் காலின் கேம்பிள். டிசம்பர் 6, 1857 சர் காலின் கேம்பிள். ஞாபகம் வச்சுக்கலாம், காலின் கேம்பிள். நானா சாஹிப் அங்கிருந்து தப்பிச்சு நேபாள் கூடிடுவார். சரியா? அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார்னு எனக்கு தெரியாது. சரியா? நானா சாஹிப், கான்பூரோட நானா சாஹிப் எங்க ஓடிடுவாரு? நேபாள் கூடிடுவாரு. ஆனா அவருடைய தளபதியான தாந்தியா தோப்பு அங்க தப்பிச்சு சென்ட்ரல் இந்தியா ஓடிடுவாரு. அங்க தப்பிச்சு எங்க ஓடிடுவாரு?
சென்ட்ரல் இந்தியாவுக்கு வருவார். சரியா? அடுத்தது ஜான்சி ராணி. சரியா? ஜான்சி ராணி ஜூன் 1858. ஜூன் 1858. சரியா? இது யாரால அப்படின்னா சர் ஹக் ரோஸ் அப்படின்ற தளபதி தான் இந்த அம்மாவை கொல்றாரு. சர் ஹக் ரோஸ். அதுல அவர் சொன்னதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, here lay the woman who was the only man among the rebels. இந்த புரட்சியாளர்கள்லயே அந்த பாடியை பார்த்து சொல்றாரு. சரியா? செத்து போற அந்த அம்மாவுடைய உடலை பார்த்து சரி என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நான் பார்த்த புரட்சியாளர்களே ஒரே ஒரு ஆண் இங்க கிடக்குறான்னு ஆணுன்னு சொல்றாங்க. பெண்ணை பார்த்து ஆண். அப்ப அந்த அளவுக்கு வீரமா சண்டை போட்டிருக்காங்க அந்த அம்மா. அதைத்தான் சொல்றாங்க. அதை சொல்றது யாரு? எதிரி சொல்றான். சார் ஹக்ரோ சொல்லி இருக்கிறார். ஞாபகம் வச்சுக்கலாம். ரோஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? ரோஸ். ரோஸ்னா ஜான்சி. ஞாபகம் வச்சுக்கலாம். ரோஸ். கேம்பல்னா நானா சாஹிப். சரியா? அடுத்தது குன்வர் சிங். குன்வர் சிங், அதுக்கப்புறம் கான் பகதூர் கான், இவங்க எல்லாமே வந்து என்னது கொல்லப்படுகிறார்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் லக்னோ. லக்னோ லக்னோ யாரு? ஹசரத் மஹல் இல்லைங்க. லக்னோ ஃபர்ஸ்ட் சர் ஹென்ரி ஹேவ்லாக் அட்டன் பண்றாரு. லக்னோவை சர் ஹென்ரி ஹேவ்லாக் அப்படின்ற அட்டம் பண்றாரு. ஆனா அவரால் பிடிக்க முடியல லக்னோவை. அதுக்கப்புறம் காலின் கேம்பல் வர்றார். யாரு? நமக்கு போனோம் இல்லையா, அவர் மறுபடியும் இங்க வர்றார். காலின் கேம்பல் வந்து மார்ச் 1858 அயோத்திய கேப்சர் பண்ணிடுறாரு. பேகம் வந்து நேபாள் போயிடுறாரு. ஏன்னா நேபாள் தான் பக்கம், வெளிநாடுனால அங்க ஓடிட்டாங்க. அவ்வளவு. ஸோ ஃபைனலா 1859 ஜூன் ஆகஸ்ட் அந்த வாக்குல எல்லாம் எண்ட் ஆஃப் 1859 எல்லா புரட்சிகளும் அடக்கப்பட்டது. எல்லா புரட்சிகளும் அடக்கப்பட்டது. ஸோ அதனால இந்த புரட்சி முடிவு வருது. சரி, ஏன் இது தோத்து போச்சு? காரணம் சொல்லுங்க அப்போ. அவ்வளோ யார் ஏன் ஜெயிக்கல? ஆரம்பம் நல்லா இதை சொல்லுவாங்களே, ஸ்டார்டிங் நல்லா இருக்கியா, உனக்கு பினிஷிங் சரியில்லையேங்கிற மாதிரி. என்ன ஆச்சு? ஆரம்பிக்க நல்லா ஆச்சு, 3 மாசம், சில இடத்துல 1.5 வருஷம் கூட போயிருக்கு இல்லையா? ஜான்சி ராணிலாம் 1859 வர்றாங்க. இப்ப இந்த மே டு அடுத்த மேனாலும் 1 வருஷம் ஆச்சு அந்த அம்மாவை பிடிக்க. அப்போ வாட் வாஸ் த ரீசன் ஃபார் த ஃபெயிலியர் சொல்லுங்க. நான் பார்ட்டிசிபேஷன். எல்லாருமே கலந்துக்கிட்டாங்களா அதுல? இல்ல. தென்னிந்தியாவுல ஒரு ஆடல. கரெக்டா? ஆடல. அதுக்கப்புறம் கற்றோர் மட்டும் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எஜுகேட்டட் ஒன்லி சப்போர்ட்டட். எஜுகேட்டட் ஒன்லி சப்போர்ட் பண்ணாங்க. சாரி. எஜுகேட்டட் இந்தியன் சப்போர்ட் பண்ணல. எஜுகேட்டட் நாட் சப்போர்ட்டட். கற்றவர்கள் இதற்கு சப்போர்ட் பண்ணல. கற்றவர்கள் இவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணல. சரியா? அதே மாதிரி இந்தியர்களிடம் வந்து நவீன ஆயுதமோ சரியா எதுவுமே கிடையாது. அவங்க வெள்ளக்காரன்ட்ட என்ன ஆயுதம் கிடைச்சதோ அதை அந்த ஆயுதத்தை வச்சு சண்டை போட்டாங்க. அப்ப புவர் ஆர்ம்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட், போதுமான ஆயுதங்கள் இல்லாமை, போதுமான ஆயுதங்கள் இல்லாததுனால இவங்க ஈஸியா அடக்கப்பட்டாங்க. அடுத்தது ஒழுங்கற்ற போர் முறை. ஏன்னா இதுக்கு ஒரு தலைமையே கிடையாது. யார் தலைமையில் இதெல்லாம் போர் நடந்துச்சு? அங்கங்க அவன் தலைமை தாங்குறான். கரெக்டா? ஆனா பிரிட்டிஷ்காரனை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமை, அவன் ஆர்டர்ஸ் பாஸ் ஆகுது, அந்த ஆர்டர்ஸ் வந்து அடுத்தடுத்து போகுது. இங்க தலைமை கிடையாது. அவன் அந்தந்த இடத்துல வந்து, புரியுதுங்களா, அவன் கிடைச்ச ஆயுதங்களையும் என்னென்ன இது கிடைச்சதோ அதை வச்சு அவன் போறச்ச அது எப்படி ஒரு ப்ராப்பரான இருக்கும்? ஈஸியா என்ன பண்ணிடலாம், கலைச்சிடலாம்.
அடுத்து அவன்கிட்ட வெள்ளக்காரன்ட்ட என்ன இருக்கு? ஃபாஸ்டா போற டல்ஹௌசி கண்டுபிடிச்சார்ல, ட்ரெயின் இருக்கு, வேகமா மெசேஜ் பாஸ் பண்றதுக்கு டெலகிராஃப் இருக்கு. அப்ப இது மூலியமா எங்கெங்க கலவரம் நடக்குங்கிற விஷயத்த உடனுக்குடன் என்ன பண்ணா? வெள்ளக்காரன் நியூஸ் கேதர் பண்ணி பண்ணா. ஆனா நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்ம ஆளுங்க சப்பாத்தில, சரியா, சப்பாத்திலையும் தாமரைப்பூலையும் தான் என்ன பண்ணிருக்காங்க? சப்பாத்திலையும் தாமரைப்பூலையும் தான் மெசேஜ் பாஸ் பண்ணிருக்காங்க. வெத்தலை பாக்கு யூஸ் பண்ணது எங்க? வெள்ளூர் கழகத்துல. சப்பாத்தியும் தாமரைப்பூ எங்க? ஆமா, இப்படிதான் மெசேஜ் பண்ணாங்க. ஏங்க, இவன் டெலகிராஃப்ல தந்தி அடிச்சு உட்காந்துருப்ப, இவன் தாமரைப்பூக்குள்ள மெசேஜ வச்சு அது எங்கிட்டு போறது, சப்பாத்தி எப்ப போறது, அவன் நம்மால் சப்பாத்தின்னு சாப்பிட்டுருவேன். டேய், மெசேஜ்டா, சாப்பிடாரான்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரியா? சோ அதனால ஒரு கிடையாது. அதே மாதிரி போராட்டம் பண்ணதெல்லாம் சரிதான். ஆனா அடுத்து வேற ஆப்ஷன் கிடையாது. பகதூர் ஷா சாப்பிடுற ஆப்ஷனு, அவரே ஆக்சுவலி வயசான தாத்தா, பென்ஷன் வாங்கிட்டு ஜாலியா உட்கார்ந்துருக்காரு. சோ மாற்றே கிடையாதுங்க. மாற்று யார்? சரி சரி, அவர்கிட்ட கொடுக்க முடியாது, வேற ஆளே இல்லையே. அதனாலதான் அவன்கிட்ட போய் கொடுத்துருக்கான். நான் சொல்ற புரியுதா? மாற்று என்ன இருந்திருக்கு அவங்களுக்கு தெரியல பாருங்களேன். அப்போ இந்தியான ஒரு நாடு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தலைவன் இருந்திருப்பார், அவர்கிட்ட கொடுக்கலாம். அப்ப நான் தான் முன்னாடி சொல்லிட்டேன், இந்தியான்ற ஒரு நாடே கிடையாது. அப்ப இங்க முன்னாடி இருந்தவங்க எல்லாமே சின்ன சின்ன சிற்றரசர்களும், சரியா, நாடை இழந்த முகலாயனும் தான். வடு இழந்த நாடை இழந்த முகலாயனும் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அவன் எவன்கிட்ட போய் கொடுப்பானே? ஆல்டர்னேட்டே கிடையாது. சோ அப்ப ப்ராப்பரான ஐடியா சித்தாந்தமே கிடையாது. நோ ஐடியாலஜி. முடிச்சாச்சு, கொன்னாச்சு, இப்ப என்ன பண்றது தெரியலையப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். சரியா? சோ இதோட இந்த டாபிக் முடியுது. அதனால ஆல்ரெடி 1853 என்ன சொல்லியிருந்தாங்க? காலவரையின்றி நீட்டிப்பு பண்ணாங்களா? பட்டய சட்டப்படி. அதான் சாப்டர் ஞாபகம் இருக்கா இல்லையா? பட்டய சட்டம் 1853 எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனுமே கொடுக்கல. டல்ஹௌசி அந்த பட்டய சட்டத்தினால் வந்த டல்ஹௌசி என்ன பண்ணாரு? இவ்வளவுதையும் செஞ்சுட்டு 57 புரட்சி செஞ்சதுக்கு அப்புறம் கேனிங் வந்து மாட்டிக்கிட்டாரு. லார்டு கேனிங் தானே அப்ப அந்த டைம்ல இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலா இருந்தாரு, ஜிஜியா இருந்தாரு. கரெக்டா? ஜிஜினா கவர்னர் ஜெனரல். அப்ப அவர் தான் இது எல்லாத்தையும் அடக்குனார். புரட்சியை வந்து யாரு செஞ்ச பிரச்சனைக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது பாருங்க. பொறுப்பேற்று கேனிங் வந்து இது பண்ணி 1858 விக்டோரியா மகாராணி முழக்கமிடுகிறாள். குயின் ப்ரொக்ளமேஷன். விக்டோரியா முழக்கம்னு சொல்லுவாங்க. என்னது? இனிமேல் உங்களுக்கு அந்த இந்த இதெல்லாம் நான் வாபஸ் வாங்குறேன். எது? வாரிசிலப்பு கொள்கை, இந்த கொள்கை எல்லாத்தையும் நான் வாபஸ் வாங்கி அவர் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் நான் ப்ராப்பரா மறுபடியும் நான் செஞ்சிடறேன். இனிமேல் நல்ல அரசு நடக்கும். என்ன சொல்றாங்கப்பா? நல்ல அரசு, குட் கவர்னன்ஸ், நல்ல அரசு நடக்கும் அப்படின்னு நம்ம பிராமிஸ் பண்ணி இனிமேல் புரட்சி பண்ணாதீங்கன்னு சொல்லி கம்பெனி ஆட்சியை முடிவு கொண்டு வந்து, சரியா, இனிமேல் நானே ஆட்சி பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அதனாலதான் இனிமேல் என்ன பேரு? மகுட ஆட்சி, கிரவுன் ரூல். ஏன்னா அந்த அம்மாவே ஸ்ட்ரெயிட்டா ஆச்சு. எப்படி சொல்லுது? இனிமேல் நல்லாட்சி கொடுப்பேன், யாரும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படி அந்த அம்மா முழக்கம் இடுகிறாள். குயின் ப்ரொக்ளமேஷனா முழக்கம். இன்று முதல் இந்தியா ஒரு நல்ல அரசாங்கமா இருக்கும், இந்த மாதிரி தேவையில்லாத சட்டங்கள் எல்லாத்தையும் நாங்க வாபஸ் பெறுகிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வட இந்தியா ஃபுல்லா வந்திருக்கு, யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்து வந்து தாங்க வாய்ப்பு இல்லை. இன்னும் அடுத்து வந்துச்சுன்னா அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சுச்சு. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? வாபஸ் பெருகிட்டு அடுத்து இந்த மாதிரி ஒரு போராட்டம் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. இத்துடன் என்ன முடியுது? டாபிக் முடியுது. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.